ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. எந்தன் உயிருள்ள நாட்களெல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவே. ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவே. இந்த புதிய பரிசுத்தமான ஓய்வு நாளை எங்களுடைய வாழ்க்கையை கூட்டி கொடுத்த பெரிதான கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த காலை ஆராதனையிலே எங்களுடைய ஆவி ஆத்துமா சரீரத்தை முற்றிலுமாய் உம்முடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆறு முதல் முடிவரை ஆண்டவரை நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. Father Lord, we ask Lord to take control of our body, soul and spirit, Lord, as we Lord lay us before your altar, Lord. Hallelujah. Take control of the service right from beginning till end. Let the Holy Spirit do a mighty work in our lives and to all in all the lives who are watching, Lord. ஆண்டவரே, பார்த்து கொண்டிருக்க நைந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் நாள் வாழ்க்கையிலும் இன்றைக்கு ஒரு மகிமையான நடப்பித்தல் நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா தடைகளையும் இயேசுவின் நாமத்தில் அகற்றுகிறோம். Hallelujah. Fill us with your Lord, fill us with your great presence this morning. உம்முடைய மகிமையின் பிரசன்னத்தை நிறைத்தல்வீராக. உம்முடைய பரிசுத்த நாமம் மாத்திரம் மையப்படுவதாக. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒவ்வொருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென் ஆமென். பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாதாக. உங்கள் யாவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே வாழ்த்தி வரவேற்கிறோம். ஆண்டவர் கிருபையாய் நமக்கு இன்னொரு நாளை கர்த்தர் கொட்டி கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் அவருடைய சமூகம், அவருடைய சிறுகள் ஹல்லேலூயா நம்மை நடத்துகிறது. இந்த நாளின் காலை ஆராதனையிலும் தேவனுடைய மகிமையின் பிரசன்னம் கடந்து வரும்படியாக ஜெபத்தோடு இருப்போம். நம்மளுக்கெல்லாம் தெரிந்த ஒரு பாடலை நாம் பாடுவோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். ஹல்லேலூயா. விடுதலையோடு கூட இருக்கிற இடத்திலே கரலை தட்டி உற்சாகமாய் நாம் பாடுவோம். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஆமென். Thank you Jesus. நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளை படகாய் வந்திடுவார். கடலாம் துன்பத்தில் தவிக்கும் வேளையில் படகாய் வந்திடுவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். இருளனிலே பகலவனாய் இயேசுவை ஒளி தருவார். ஆமென். நான் பாடி கைத்தட்டி பாடுவோம். ஆமென். இயேசுவை துதித்திடுவேன், நான் பாடி மகிழ்ந்திடுவேன். என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார்.
பாவ நோயாலே வாடும் நேரத்தில் மருத்துவராகிடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். மயங்கி விழும் பசிதனிலே மன்னாவை தந்திடுவார். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். தூற்றும் மாந்தரின் நடுவில் எந்தனை தேற்றிட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். கால் தளர ஊன்றுகோலாய் காத்திட வந்திடுவார். ஆமென். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. சொல்லுங்க. நேசர் என்னோடு துணையாய் ஜீவிக்க நான் இனி கலங்கிடனே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. எந்தனுக்கே காவலவர் நான் உடல் அவர் உயிரே. நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். நான் பாடி மகிழ்ந்திடுவேன், என் இயேசுவை துதித்திடுவேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். என் ஜீவிய காலமெல்லாம் அவர் பாதத்தில் அமர்ந்திருப்பேன். சொல்வோம். நான் நேசிக்கும் தேவன் இயேசு என்றும் ஜீவிக்கிறார். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். அவர் நேற்றும் என்றும் நாளை என்றும் மாறாதவர். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். Praise the Lord. Hallelujah, hallelujah, hallelujah. God has added one more beautiful day, one more wonderful day, one more gracious blessed day in our life. நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் கிருபையான ஆசீர்வாதமான hallelujah, hallelujah ஒரு அருமையான அழகான நாளை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். யோசுவா சொன்னது போல நானும் என் வீட்டாரும் என்றால் கர்த்தரையே சேவிப்போம் என்ற வசனத்தின்படி குடும்பத்தோடு கூட இருக்கிற இடங்களில் கர்த்தரை ஆராதிக்கும்படியாக hallelujah. அவர் சமீபத்திற்கு மாத்திரமல்ல தூரத்திற்கும் தேவனாய் இருக்கிறார். 2-3 பேர் நாமத்தில் எங்கே இருக்கிறீர்களோ அவர் மத்தியில் இருப்பேன் சொன்னவர் இந்த நாளிலே உங்களுடைய இல்லத்திலே அங்கு நீங்கள் குடும்பமாய் உட்கார்ந்திருக்கிற வேளையிலே அங்கு கடந்து வந்திருக்கிறார். Hallelujah. Do you believe that God has come down in your midst, there in your family, in your home, when you sit together as a family to praise and worship Him? Because He's not a God only of near, but He's a God of far who works wherever we are when we come together in Jesus' name. Hallelujah. Even this morning, hallelujah, let us ask the Lord for a deliverance in our soul, spirit and body to lift and magnify His wonderful name. நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்திலே ஒரு பெரிய விடுதலையோடு கூட hallelujah ஆண்டவரை கேட்டு கர்த்தரை ஆராதிக்கும்படியாக கர்த்தரை ஆராதிக்கும்படியாக நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா. Throughout all the past days, throughout all these difficult and unexpected days, yet the Lord was so faithful to us. அநித்தியமான அல்லது எதிர்மறையான சூழலில் கடந்து வந்த கடந்த நாட்கள் மாதங்கள் முழுவதிலும்
கர்த்தர் நமக்கு நல்லவராகவே இருந்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க கர்த்தர் எனக்கு நல்லவராக இருந்தார்? ஆமென். கையை தள்ளே சொல்லுங்க, ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நல்லவராகவே இருந்தார், கர்த்தர் எனக்கு போதுமானவர் இருந்தார். ஹல்லேலூயா. இருக்கிற கண்களை மூடி ஹல்லேலூயா வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். நன்றி ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. Thank you Jesus. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே என்று சொல்லி சங்கீதக்காரன் சொன்னார். Bless the Lord, O my soul, he said, forget not all his benefits. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், நான் எக்காலத்திலும் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. போற்றிடும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, போற்றுதும் வானோர் பூதலத்துள்ளோர் சாற்றுதற்கரிய தன்மையுள்ள, ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேத்து, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. சொல்லுவோம், ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. தினம் தினம் உலகில் செய்பலவான வினை பொறு தருளும் மேலான, தினம் தினம் உலகில் செய்பலவான வினை பொறு தருளும் மேலான, என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, வாதை நோய் துன்பம் மாற்றி அனந்த ஓதரும் தயை செய்துயிர் தந்த, என் ஆத்துமமே என் முழு உள்ளமே உன் ஆண்டவரை தொழுதேற்று, இந்நாள் வரை அன்பு வைத்தாதரித்த உன் ஆண்டவரை தொழுதேற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. Let's lift up our hearts to worship him. இருதயத்தை உயர்த்தி ஹல்லேலூயா நம்முடைய ஆவியோடும் உண்மையோடும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து அவரை பார்த்து ஸ்தோத்திரித்து ஆராதித்து ஹல்லேலூயா அவருடைய பிரசன்னத்தினாலே கர்த்தர் நம்மை நிறைத்தருளும்படியாக. ஹல்லேலூயா. With the desire in your heart, Lord, I need you, I need you, I need more of you, I need your presence, Lord. Let us not forget that the presence of God accomplishes everything. தேவ பிரசன்னம் எல்லாவற்றையும் செய்துவிடும். இந்த காலை வேளையிலே ஆண்டவரை பார்த்து சொல்லலாம், ஆண்டவரே அப்பா, you are my everything, Lord. நீர் இல்லாமல் ஒரு நாள் இருக்க முடியாது ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you, Lord. உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உயிரின் ஊற்றே நீயாவா, உண்மையின் வழியே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா, உறவின் பிறப்பே நீயாவா, உள்ளத்தின் மகிழ்வே நீயாவா. நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா. சொல்லுங்க, நீரில்லாத நாளெல்லாம் நாளாகுமா, நீரில்லாத
நானாகுமா? எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது ஆற்றலும் நீயாவா, எனது வலிமையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா, எனது அரணும் நீயாவா, எனது கோட்டையும் நீயாவா. நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? நீர் இல்லாத நாளெல்லாம் நாளாகுமா? நீர் இல்லாத வாழ்வெல்லாம் வாழ்வாகுமா? என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கி. காலவேளையில் என்னுடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதுமாக உடைய பரிசுத்த பலிபீடத்தின் ஜீவனை ஒப்புக் கொடுக்கிறேன் சொல்லுமா? Let's surrender our body, soul and spirit in his holy altar. Hallelujah. We are nothing. We are nothing. நாம் ஒன்றுமில்லாதவர். Hallelujah. As a clay in the hands of the potter, let us surrender. உன்னுடைய கரத்திலே களிமண்ணை போல் நாம் ஒப்பு கொடுப்போமா? Hallelujah. 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 இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். இயேசு தேவா அர்ப்பணித்தேன், என்னையே நான் அர்ப்பணித்தேன். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, என்னிடைய வாசம் செய்யும். ஏற்றுக்கொள்ளு, ஏந்திக் கொள்ளு, என்னிடைய வாசம் செய்யும். என் ஆன்மாவும் சரீரமும் அர்ப்பணித்து பாடுவோம். என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என் ஆன்மாவும் சரீரமும் என் ஆண்டவர்க்கே சொந்தம். இனி வாழ்வது நான் அல்ல, என்னில் இயேசு வாழ்கிறார். என்னில் இயேசு வாழ்கிறார். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. Hallelujah. My God is sufficient for me. கர்த்தர் எனக்கு போதுமானவர். இயேசு எனக்கு போதும். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. Hallelujah. There's nobody other than Jesus who can understand me, who sees me, who knows me, who monitors each and every one of my move. என்னுடைய ஒவ்வொரு அசைவையும், என்னுடைய ஒவ்வொரு hallelujah காரியத்தையும் அறிந்திருக்கிறவர் எனக்கு போதுமானவர். அவரை போல வேறு ஒருவரும் இல்லை. Hallelujah. 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 அன்போடு அவரை பார்த்து சொல்லுவோமா? Hallelujah. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவிலில், இனிமேலும் கண்டதில்லை, காண்பதும் இல்லை. Hallelujah. கைத்தட்டி பாடுவோமா? Thank you Lord. இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரையும் இப்பூவில் இதுவரை கண்டதில்லை, காண்பதும் இல்லை. என் இயேசுவை போல் அழகுள்ளோர் யாரும் இல்லை பூவில், இனிமேல் கண்டதில்லை, காண்பதும் இல்லை. பூரண அழகுள்ளவரை பூவில் தன் வாழ்க்கை நீரை போதும் வேறே வேண்டாம். எந்த நல்ல இயேசுவை மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டிட மாட்டேன். மண்ணுக்காக
மாணிக்கத்தை விட்டுவிட மாட்டேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய விலையேற பெற்றவராக நம்மோடு கூட இருக்கிறாரே. ஹல்லேலூயா சொல்லுங்க. பூரண அழகுள்ளவரே, பூவில் எந்த வாழ்க்கைய நீரே போதும், வேறே வேண்டாம் எந்த நண்பர் இயேசுவே. மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன், வேறும் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுட மாட்டேன். ஹல்லேலூயா. பூரண அழகுள்ளவர், ஹல்லேலூயா. நல்லவர், வல்லவர், போதுமானவர், அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர். ஹல்லேலூயா. காலைவேளையிலே தொடர்ந்து நாம் ஆராதனைக்குள்ளே கடந்து செல்வோம். நாம் யாவரும் எழுந்து இருக்கிற இடங்களிலே, wherever you are, shall we all please stand up? Hallelujah. With a gratitude in our heart, இருதயத்தின் ஆழத்திலிருந்து, thank you Jesus. Hallelujah. Let's stand up, lift up our voice and lift up our heart, and let's just praise and worship Him for some time. கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமா? Let's thank Him for the precious blood. Let's thank Him for all the great things, good things that He has done in our life. நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் செய்த எல்லா நன்மையான காரியங்கள், எல்லா விலையேற பெற்ற காரியங்களுக்கு நன்றி செலுத்துவோம். தம்முடைய விலையேற பெற்ற ரத்தத்தினாலே மீட்டெடுத்தாரு. நாம் விலையேற பெற்றவர்களாய் அவர் கண்களில் இருந்தபடினால், since we were precious in His eyes, God shed His precious blood for us. Do we realize that we are so precious and peculiar in His eyes? எத்தனையோ ஜனங்கள் சுற்றி இருந்தாலும் நம்மை கர்த்தர் விலையேற பெற்றவர்களாய் பார்த்தாரே. கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். சொல்லுங்க. விலையேற பெற்ற உம் இரத்தத்தால் விடுதலை கொடுத்தீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டீர். ராஜாக்களாக லேவியராக உமக்கென தெரிந்து கொண்டு கை வைத்து சொல்லுவோம். ஆராதனை நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றே. ஊரத்த குரலில் நன்றி பாடல் பாடி மகிழ்கின்றே. நத்தினிட்டு மகிழ்கிறே. Jesus, Papa, Hallelujah. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. என் தெய்வமே இயேசுநாதா, இதயமெல்லாம் மகிழுதையா. எபினேசரே
எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே அப்பா எபினேசரே எல்லையோ என்றுமே உயர்ந்தவரே எல் ஷடாய் வல்லவரே எல் ஷடாய் சர்வ வல்லவரே எல்ரோயே காண்பவர் உன்னை காண்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறாய் உன்னை அறிந்திருக்கிற தெய்வத்தை ஆராதிக்கிறாய் ஓ ஹல்லேலூயா அவரை பார்த்து சொல்லு இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி சொல்லுங்க என்னும் உம்மை அறியனுமே என்னும் உம்மை அறியனுமே இன்னும் கிட்டே சேரனுமே இன்னும் ஓ the wonderful presence oh present even present thank you Lord thank you Jesus hallelujah நல்லவரே thank you Jesus oh thank you for your presence Lord உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி உம்முடைய பிரசன்னத்திற்காக நன்றி thank you Lord thank you Lord the name above all names the name above all names thank you Jesus the name above all names by just telling the name of Jesus Christ brings a great strength and hope in our life இயேசு என்ற வார்த்தை சொல்லும் பொழுது ஒரு பெரிய ஒரு நிம்மதி ஒரு பெரிய மகிழ்ச்சி enjoying his sweet presence in this earthly life is what a great and magnificent experience இந்த பூமிக்குரிய வாழ்க்கையிலே அவருடைய நாமத்தின் அதிசயத்தை அவருடைய மகிமையின் பிரசன்னத்தை அனுபவிப்பது எவ்வளவு பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எத்தனையோ பேர் கிடைக்காத ஸ்லாக்கியத்தை கர்த்தர் கிருபையாய் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்திருக்கிறாரே ஓ ஹல்லேலூயா beautiful Savior and glorious Lord Emmanuel God is with us precious Redeemer living shall we all lift our hands towards the Lord and sing unto the Lord Jesus name above all names beautiful Savior and glorious Lord Emmanuel God is with us thank you Jesus oh hallelujah precious Redeemer precious Redeemer living word yes உன்னத நாமம் சுந்தர ரட்சகர் மகிமையின் ராஜா
Redeemer, living word. Hallelujah. He is my everything. ஆண்டவரே நீரே எல்லாம் எனக்கு. சொல்லுங்க, look at the man say, and you are my everything, you are my all, you are my everything, both great and small. You make my life complete, make everything new. You are my everything, you are my all. Say that once again, hallelujah. You are my everything, you are my all, you are my everything, both great and small. You make my life complete, make everything new. You are my everything, you are my all. எல்லாம் இயேசுவே, எல்லாம் என் இயேசுவே, எல்லாம் அவரே. சிறிதும் பெரிதாயினும் எல்லாம் அவரே. புதிதாய் என் ஜீவியம் மாற்றுகின்றார். எனக்கெல்லாம் இயேசுவே என்றென்றுமே. இந்த உலகத்துல யார் கைவிட்டாலும் என் இயேசு ஒருபோதும் கைவிட மாட்டார். ஹல்லேலூயா. சூழ்நிலைகள் மாறினாலும் என் ஆண்டவர் மாறாதவர். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? உலகமே எதிர்த்து வந்தாலும் எல்லாரும் கைவிட்டாலும் ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறார். சொல்லுங்க, என்ன வந்தாலும் இயேசு என்னோடு இருக்கிறார். சொல்லுங்க, ஆமென். Jesus is with me. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கைத்தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், ஓ மனிதர் என்னை கைவிட்டாலும் மாமிசம் அழுகி நாரிட்டாலும், என் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், என் ஐஸ்வர்யம் யாவும் அழிந்திட்டாலும் ஆகாதவர் என்று தள்ளிவிட்டாலும், இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்திடுவார். புல்லுள்ள இடங்களில் வைத்திடுவார், அமர்ந்த தண்ணீரண்டை நடத்துவார். என் ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் தைரியமா சொல்லுவோம். ஆத்துமாவை தினம் தேற்றிடுவார், மரண பள்ளத்தாக்கில் காத்திடுவார். இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே, இயேசு போதுமே, இயேசு போதுமே. எந்த நாளிலுமே என் நிலையிலுமே எந்த வாழ்வினிலே இயேசு போதுமே. சத்தமாய் சொல்லுவோம். இயேசு போதுமே, இயேசு போதுமே. Hallelujah, hallelujah. Ridamana mashandaradiyanava, lekataradi nebelele beduna maradiyan karadi nebelele beduna maradiyanava. Hallelujah, hallelujah, hallelujah. இந்த உலகத்துல அவரை தவிர வேறு யாருமே இல்லைங்க. இன்னும் சொல்ல போனா சொந்த என்று சொல்லிக்கொள்ள ஒன்றுமே யாருமே இல்லை.
என் இயேசு எனக்கு போதும். ஹல்லேலூயா. அவருடைய கரம் என்னை தாங்குகிறது, அவருடைய தழும்புகள் எனக்கு சுகத்தை தருகிறது, அவருடைய வார்த்தையினாலே நான் பலனை பெற்றுக் கொள்கிறேன், அவருடைய கிருபையினாலே நான் பிழைத்துக் கொள்கிறேன். ஹல்லேலூயா. சொந்தமென்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே 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 எல்லாம் இயேசுவே. தெரிந்தவர்கள் கூட சேர்ந்து பாடுவோமா? சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை. உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன். உம் தழும்புகளால் நான் சுகமானேன், உம் வார்த்தையினால் நான் பலனானேன், நான் பலனானேன், நான் பலனானேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பலத்தினால் நான் திகைத்து போனேன். சொல்லுங்க. உம் கிருபையினால் நான் பிழைத்துக் கொண்டேன், உம் பாசத்தினால் நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன், நான் திகைத்து போனேன். சொந்தம் என்று சொல்லிக்கொள்ள அப்பா உம்மை அன்றே யாரும் இல்லை, சொத்து என்று அள்ளிக்கொள்ள உம்மை அன்றே யாரும் இல்லை. சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. சத்தமா சொல்லுங்க. இயேசுவே இயேசுவே எல்லாம் இயேசுவே. ஹல்லேலூயா. நல்லவரே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். Thank you Jesus. Before you could finish the worship, shall we all lift up our hands and close our eyes and look at him and say, all glory belong to you only name. அவரை பார்த்து கை வைத்து சொல்லுங்க. எல்லா கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். ஓ and hallelujah. Let's worship him once. And hallelujah, and hallelujah, hallelujah,
bow down to give you all the honor, glory and praises. We commit the rest of the service in the hands of the Holy Spirit. மீத நேரம் பரிசுத்தாவை நடத்துவீராக. எல்லா கனமும் துதியும் மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Please be seated. ஆண்டவராகிய இயேசு நாமத்தில் உங்களை ஒரு சில வாழ்த்துகிறேன். நாம் இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையில் நாம் சில காரியங்களுக்காக நாம் சபையாக ஜெபிக்க வேண்டியது மிக அவசியமாக இருக்கிறது. The need of the hour is, as a church, we need to pray for some very important issues right now. And let's spend a few minutes in prayers when all our leaders will pray for each point. நம்முடைய ஜோனல் லீடர்ஸ் அவர்கள் ஒவ்வொரு குறிப்புக்காக ஜெபிக்கிற வேளையில் முக்கியமான ஒரு 5 குறிப்புக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். தயவுசெய்து நாம் சபையாக சேர்ந்து இந்த குறிப்புகளோடு நம்முடைய தலைவரோடு கூட சேர்ந்து நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இந்த ஜெபத்தை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். Praise be to God's holy name. அவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. உங்களை எல்லாரையும் இந்த வீடியோ மூலமாக பார்க்குறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருக்குள் தாழ்மையாக விசுவாசிக்கிறேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க என்று உங்களுக்காக நாங்கள் தினந்தோறும் ஜெபித்து வருகிறோம். எங்களுக்காக ஜெபியுங்கள். கர்த்தர் தேசத்தை ஆசீர்வதிப்பாராக. இப்போ நடக்கிற சூழ்நிலையில் தேச தலைவர்களுக்காக அவர்கள் பாதுகாப்புக்காக கர்த்தர் தாமே அவர் ஞானத்தை தந்து இந்த தேசத்தை நடத்தும்படியாக விசேஷமாக ஏற்பட்டிருக்கிற இந்த சூழ்நிலையில் கர்த்தருடைய பாதுகாவலும் கர்த்தருடைய சுகமளிக்கும் கரம் நம் தேசத்தில் விளங்கும்படியாக விசேஷமாக தேச தலைவர்களை கர்த்தருக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தந்து தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் என்பதை கர்த்தர் அவருக்கு போதித்து நடத்தும்படியாக அதற்காக என்னோடு கூட சேர்ந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். யோசனைகளே பெரியவர்களே, செயல்களிலே வல்லவரே, அப்பா உம் நாமம் உயர்ந்தது. நீர் மேலானவர் ஆண்டவரே. எல்லா ஜாதிகளுக்குள்ளாகும் ஆண்டவரே, எல்லா தேசங்கள் காட்டிலும் ஆண்டவரே நீர் பெரியவர், நீர் உயர்ந்தவர் ஆண்டவரே. இப்பொழுதும் எங்கள் இந்திய தேசத்திற்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் பிரதமர், ஜனாதிபதி, முதலமைச்சர், துணை முதலமைச்சருக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களோட பாதுகாப்புக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவர்கள் வேண்டிய ஞானத்தை தருவீராக. கிருபையா இறங்கி ஆண்டவரே தேசத்தை எப்படி நடத்த வேண்டும் ஆண்டவரே என்பதை கர்த்தர் நீர் ஆலோசனை தந்து ஆண்டவரே இந்த தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இந்த சூழ்நிலையிலும் கர்த்தாவே ஆண்டவரே மனம் இறங்கி ஆண்டவரே நீர் எங்களை நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களோடு இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு ஜெப பங்காளர்களுக்காக ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்கள் ஜெபத்தை நீர் கேட்பீர் ஆண்டவரே. வானத்தின் பணங்களை திறந்து இடம் கொள்ளாம் போகும் மட்டும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை நீர் ஆசீர்வதித்து சேமத்தை கட்டளையிடும்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விரோதமாய் செயல்படுகிற எல்லா பொல்லாத ஆவிகளை இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாக்கி போடுகிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே நீர் பலத்த கிரிகளை எங்கள் தேசத்துல செய்வீராக. விசேஷமா தேச தலைவர்களுக்கு வேண்டிய ஆண்டவரே ஞானத்தை அந்த விவேகத்தை தருவீராக. ஆலோசனையில் பெரியவர் ஆண்டவரே, செயல்களில் வல்லவர் நீர் ஆண்டவரே. அப்பா நாங்கள் ஜெபிக்கிற இந்த வேளையிலே அப்பா நீர் ஒரு பெரிய அற்புதத்தை தேசத்துல செய்வீராக ஆண்டவரே. எல்லா பாதுகாப்பையும் கத்த தந்து ஆண்டவரே ஃப்ரண்ட் லைன்ல இருக்க சோல்ஜர்ஸ்க்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவர்களை பாதுகாத்துக் கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே காவலாளியானவன் தூங்குவானானால் ஆண்டவரே அவன் விழுத்திருக்கிறது விருதா ஆண்டவரே. தேசத்தை நீதான் ஆண்டவரை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. இந்த தேசத்தை நீதான் ஆண்டவரே அப்பா ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும். எங்கள் இந்திய தேசத்தை ரட்சிப்பீராக. எங்கள் தலைவர்களோடு ஆண்டவரே உம் கரம் இருக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். உம் சமாதானத்தின் கரம் ஆண்டவரே நீர் மனமிறங்கி தேசத்தை பாதுகாத்துக் கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம் இயேசுவே. எங்கள் தேசத்தை கத்த ரட்சித்து இந்தியர்கள் இயேசுவுக்கே சொந்தமானபடியால் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே நீ ஜெபத்தை கேட்டு பதிலளித்தபடியால் உமக்கு கோடான கோடி ஸ்தோத்திரம். உமக்கே சகல துதியும் ஏறெடுக்கிறோம். நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பேசுகிறோம். நாம் மிகப்படதாக சபைக்காகவும் மற்ற சபைக்காகவும் நாட்டோடு செய்கிற விஷயத்தை ஜெபிக்கப்படுகிறேன். நீ யாவரும் சேர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். கண்களை மூடி கத்தனைக்கு பார்ப்போம். மகா இரக்கமும் கிருபையுள்ளவரே, மகா பரிசுத்தரே, துதிகள் மத்திய வாச பொருள பிதாவே, இந்த அற்புதமான ஆசைப்பட்ட நல்ல நேரத்தில் நன்றி தகப்பனே. வெளியே கர்த்தாவே என் சபைக்காக சுமத்து வருவோம்ப்பா. தேவரே
இந்த கல்லை மேல் சபையை கற்றேன் மாசர்கள் மேற்கொள் அல்ல என்று வார்த்தையின்படியே கிறிஸ்துவை கட்டப்பட்ட சபை, கிறிஸ்துவ சபைக்கு அஸ்திவாரம், கிறிஸ்துவின் சபைக்கு மூளைக்கல், கிறிஸ்துவ சபைக்கு தலைக்கடப்பதற்கு ஸ்தோத்திரப்பா. சபை பாதுகாத்து ஆசீர்வதிக்காக நன்றி கர்த்தாவே. முதலை பாதுகாத்துப்பா. மேய்ப்பதற்கு நல்ல பலனம் அழைத்து தாருங்கப்பா. உழைத்தி ஆசீர்வதித்தாவே. அவர் மூலமாக கர்த்தாவே நீர் உங்கள் சித்தத்தை நிறைவேற்றுவது கஷ்டப்பா. அவரை குடும்பத்தை உழைத்தி ஆசீர்வதிக்காக நன்றி கர்த்தாவே. கர்த்தாவே விசுவாசப்படும் ஒவ்வொருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தா விட்டுருப்பா. சிறு பிள்ளைகள் முதல் முதிர் வயதுகளுக்கு அனைவரையும் கர்த்தாவே இந்த அன்பன் கருத்தை கொடுக்கிறேன். நீர் பாதுகாத்துகளும் ஆஸ்வதியும் வெளிப்படுத்த இப்படி இந்த நேரத்தின் நாட்களே இந்த பாடுகள் மத்தியிலும் இப்படி யாருக்கு எந்த தீங்கு அணுகாமல் எந்த கொள்ளம் நேராமல் எல்லோரையும் பாதுகாத்துக் கொண்டு நல்ல சுக பல ஆரோக்கியம் தந்து ஆஸ்வதிக்க வேண்டும் என்றப்பா. நன்மை எந்த ஈவம் பூர்ணமா எந்த வரமும் பரலோகத்தில் உண்டாகி ஜோதியம் பிதா இறங்கி வருகிறது என் வார்த்தையின்படியே ஒவ்வொருவரையும் கத்தாவே உங்கள் நன்மையாக தோற்றப்பா. சபை கச்சப்பா, சபையை பாதுகாத்துப்பா, எல்லா ஒழுங்காக பாதுகாத்துடும் ஆசுவதியும் கத்தாவே. ஒவ்வொரு கச்சப்பா, ஒவ்வொரு ஆசுவதி பயணத்திற்கா ஸ்தோத்திரம் கர்த்தா. யாருக்கு திங்காமல் தாவே எல்லாரையும் பாதுகாத்துக்கணும்பா. நேரத்திலே இவரே அவர்கள் மத்தியிலே கரம் கொடுத்து பாதுகாத்துக் கொண்டு எல்லாவற்றையும் நேர்த்தியானதுக்கா ஸ்தோத்திரப்பா. மிஷினை கச்சப்பா, மிஷினை பாதுகாத்துக்கணுமாப்பா. அப்படியே ஆசுவதியும் கர்த்தாவே. இவரே கிருவின் கரம் கொடுக்க காசப்பா. வாழ்ந்தா கிறிஸ்துக்காக வாழும், மரித்தா கிறிஸ்துக்காக மரிப்போம் என்று தன் ஜீவனே ஒப்பு கொடுத்து உங்களுடைய பிள்ளைகளை கண்ணுக்கு பாரும் பாதுகாத்துக்கணும் பயன்படுத்தணும். அவர் மூலமாக கர்த்தாவே அற்புதம் அடையாளம் கொடுத்தார். நன்றி கர்த்தாவே. மிஷின் தாமரை பாதுகாத்துக்கணுமாப்பா. தாவே நாட்களை பல ஊழியர்கள் தடைப்பட்டிருக்கலாம். கர்த்தர்களை தடைகளை உடைத்திருந்து இன்னும் விஷயம் மூலமாக பல புதிய ஊழியர்கள் சேர்க்கப்பட்ட கஷ்டம் விஷயத்தை தாங்கவும் விஷயங்களை தாங்கவும் என்ற பலரை எழுப்புவதற்காக நன்றி கர்த்தாவே. இவரே 27ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் படி தீங்கு நாளிலே அவர் என்னை தம்முடைய கூடாரங்களை மறைத்து தம்முடைய கூடார மறைகளை ஒழித்து வைத்து என்னை கண்மணிகளை உயர்த்துகிறார் என்ற வார்த்தையின்படியே இந்த நாட்களிலே இந்த தீங்கு நாட்களிலே ஒவ்வொரு சபையும் ஒவ்வொரு ஒழுக்கங்களையும் ஒவ்வொரு விசுவாச குடும்பத்திலையும் உம்முடைய கூடாரங்களை மறைத்து வைத்து பாதுகாத்துக் கொண்டு ஏற்ற காலத்தை நீ உயர்த்தப்பதற்காக ஸ்தோத்திரப்பா. கரப்பாராட்டும் இவரே நாட்களே வருகிற மிக மிக சமயம் கர்த்தாவே. கடைசி நாட்களே கர்த்தாவே நான் ஊரு கர்த்தாவே உமக்கேற்ற கரைத்திரட்ட மனோட சேவை மாற வேண்டும். ஆயத்தப்படுத்தும் மற்றும் ஆயத்தப்படுத்த கரப்பாராட்டும் சகலத்தும் உங்கள்கிட்ட கொடுக்கிறேன். நாங்கள் சிறகவும் நீர் பெருகவும் பெரிய காலம் செய்ய வேண்டும். இயேசு நாமத்தில் ஜெபத்தை பரலோகபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. Hallelujah. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் பரலோக தகப்பனே, இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே சபையில இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த நாட்களிலும் கூட நாங்கள் தனிப்பட்ட விதத்திலும் குடும்பங்களாகவும் ஆண்டவரே குடும்பமாகவும் ஆண்டவரே உடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் நாங்கள் காத்திருக்க ஜெபிக்க வேதத்தை நாங்கள் கூர்ந்து வாசிக்க தியானிக்க ஆண்டவரே நாங்கள் குடும்பமாய் ஆராதிக்க துதிக்க நீர் உதவி செய்யும்படியாய் கிருபை பாராட்டும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே சூழ்நிலைகளை பார்த்து நாங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் கர்த்தர் ஜீவனோடு இருக்கிறீர் என்ற ஆண்டவரே சத்தியத்தினாலே எங்கள் உள்ளங்கள் நிறைந்து ஆண்டவரே உம்மை துதித்து ஆராதித்து ஆண்டவரே இந்த நாட்களை நாங்கள் கழிக்க உதவி செய்யும்படியாய் வேண்டுகிறோம். உம்முடைய வருகையிலே நாங்கள் ஒவ்வொருவரும் ஆயத்தமா இருக்க நீர் எங்களை ஆயத்தப்படுத்தி எங்களுக்கு கிருபை பாராட்டும்படியாய் வேண்டுகிறோம். ஆண்டவரே இந்த நாட்டிலும் கூட ஆண்டவரே அதிகமாக கல்வாரியிலே ஆண்டவரே சிந்தப்பட்ட இரத்தத்தின் மூலமாக எங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய அன்பை கிறிஸ்து இயேசுனுடைய மரணத்தின் மூலமாக வெளிப்படுத்தப்பட்ட உமது அன்பை நாங்கள் நினைவு கூர்ந்து கடைசி வரைக்கும் ஆண்டவரே இயேசு எங்களுக்காக ரத்தம் சிந்தினார், பாடுபட்டார், மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிரோடு எழுந்தார், மீண்டும் வரப்போகிறார் என்ற சத்தியத்தை சிந்தையிலே நாங்கள் எப்பொழுதும் உடையவர்களாய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகைக்கு காத்திருக்க அவருடைய வருகையிலே நாங்கள் ஆயத்தமாக இருக்க உதவி செய்யும்படியாக வேண்டுகிறோம். பரிசுத்த ஆவியானவர்களை முற்றிலுமாய் பொறுப்பெடுத்து நடத்தும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் பிதாவே. ஆமென்.
தேவனுடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனை வேளையிலும் கூட நம்முடைய தேசத்தினுடைய நிலைமைக்காய் நாம் ஜெபிக்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. தேசத்திலே பாதிக்கப்பட்டிருக்கிறதானே கொரோனா பாதிப்பிலிருந்து கர்த்தர் விடுதலை கொடுக்கும்படியாக நாம் யாவரும் ஒருங்கிணைந்து ஒருமித்து கர்த்தரை நோக்கி பார்ப்போம். நிச்சயமாகவே கர்த்தர் விடுதலையாக்கி நமக்கு ஜெயத்தை அளிப்பதற்கு ஒரு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். நாம் இப்பொழுது அவர் கண்களை மூடி செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மகிமையின் வேலைக்காய் மக்கள் நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம். ஆண்டவரை விண்ணப்பத்தோடு கர்த்தாவே உடைய சமூகத்திலே நாங்கள் கேட்டிச் சொல்கிற பாமை துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே, தேசம் எங்கிலும் உலகம் எங்கிலும் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறதானே இந்த கொரோனா நிலைமைக்காய் உடைய சமூகத்தில் நாங்கள் கடந்து வருகிற பாமை துதிக்கிறோம். கர்த்தாவே, உடைய வார்த்தை நிறைவேறுவதற்காய் ஸ்தோத்திரிக்கிற பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே, கடைசி நாட்களிலே என்னென்ன காரியங்கள் நடைபெறும் என்று சொல்லி ஆண்டவரே நீர் திட்டமாய் தெளிவாய் கர்த்தாவே வேத வசனங்கள் மூலமாய் நீர் எங்களுக்கு முன்குறித்து வைத்திருக்கிற பாமை துதிக்கிறோம். அவர்கள் ஒவ்வொன்றாய் நிறைவேறி கொண்டிருக்கிறது. உடைய வருகை அதிசீக்கிரம் என்பதை கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய், கர்த்தாவே நாங்கள் ஆயத்தமாகும்படியாய் கர்த்தாவே காணப்படுகிற எல்லா நிலைமைகளிலும் கர்த்தாவே மை ஸ்தோத்திரிக்கிறோம். விசேஷமாக இந்த கொரோனா பாதிப்பானது எந்த விதத்திலே கர்த்தாவே தம்முடைய பிள்ளைகளை பாதிக்காதபடி கர்த்தாவே விலக்கி காத்துக் கொள்ளும்படியாய் இந்த வேளையிலே கர்த்தாவே நாங்கள் ஒருமித்து நம்முடைய சமூகத்திலே கடந்து வருகிற பாமை துதிக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே உலகம் எங்கிலும் ஆண்டவரே கிட்டத்தட்ட 94 லட்சத்துக்கு மேலான மக்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே 4800 பேருக்கும் 4,80,000 பேருக்கு அதிகமாக ஆண்டவரே மரித்திருக்கிறார்கள். பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே அப்படியாய் கர்த்தாவே இந்திய தேசத்திலும் ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா 4,56,000 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதில் 14,400 பேருக்கு மேலாக மரித்திருக்கிறார்கள். விசேஷமாக தமிழ்நாட்டிலே 67,468 பேரும் கர்த்தாவே பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஆண்டவரே சுமார் 866 பேர் மரித்திருக்கிறார்கள். இந்த நிலைமைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது ஆண்டவரே தேசம் தங்களுடைய நிலைமைகளை கர்த்தாவே உணராதபடி பாவத்திலே அக்கிரமத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறதான் நிலைமையை கர்த்தாவே உணர்ந்து கொள்ளே இந்த வேளையில கர்த்தாவே ஸ்தோத்திரம். இப்படிப்பட்டதான் நிலைமையிலிருந்து கர்த்தாவே தம் மக்கள் தங்களுடைய பாவங்களை உணர்ந்து கொள்ள நீ கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிற பாமை துதிக்கிறோம். உணர்த்தும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே இப்படிப்பட்டதான கர்த்தாவே நிலைமையில் ஒரு பரிபூர்ணமான விடுதலையை நீர் கட்டிடும்படியாய் கர்த்தாவே உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நான் ஒப்புக் கொடுத்து ஒருமித்து நாம் கர்த்தாவே ஒரு மனதோடு உம்முடைய சமூகத்திலே வருகிற பாமை துதிக்கிறோம். ஆண்டவரே எல்லா துணி கன மகிமை யாவும் உமக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த வேலையில் ஆண்டவரே இந்திய தேசத்தின் பொருளாதாரத்திற்காக ஜெபிக்கிறோம். இந்த பொருளாதாரமானது ஆண்டவரே 45 விழுக்காடு ஆண்டவரை சரிந்திருக்கிறது என்று நாங்கள் காண்கிறோம். ஆண்டவர் தாமே நீர் தாமே அப்பா ஆண்டவரே இந்த நிமித்தம் ஆண்டவரே அநேக கோடிக்கணக்கான மக்கள் ஆண்டவரை வேலை வாய்ப்பை இழந்து வருமானத்தை இழந்து தவிக்கிறார்கள் என்று வருகிறோம். நீ தாமே அப்பா சோதரிக்கிறோம். இந்த நிலையிலிருந்து ஆண்டவரை இந்திய பொருளாதாரத்தை மீட்க நீர் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம் ஆண்டவரே சோதரிக்கிறோம். 1 கொரிந்தியர் ஆண்டவரை 13:10 நாங்கள் பார்க்கிறபடி ஆண்டவரை நிறைவானது வரும் பொழுது குறைவானது ஒழிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பா நிறைவான ஆசீர்வாதத்தை தந்து இந்த குறைவைகளெல்லாம் நீ இருக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம். அதே போல ஆண்டவரே இந்திய தேசங்கள் ஆண்டவரே இந்திய தேசத்தில் ஆண்டவரே அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகளுக்காக ஜெபிக்கிறோம். அப்பா குறிப்பாக சைனா மற்றும் ஆண்டவரை பாகிஸ்தான் நேபாள் கண்ட்ரிகளுக்காக ஜெபிக்கிறோம். சோதரிக்கிறோம். ஆண்டவரை இந்த நாடுகளுடனே அப்பா ஆண்டவரை சமாதானமான ஒரு சூழ்நிலையை கட்டளையிட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அங்கே சமாதானம் நிலவ வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா அதற்காக பிரயாசப்படுகிற அனைத்து தலைவர்கள் மத்தியில் ஆண்டவரை உங்கள் ஞானம் விளங்கட்டும். அப்பா அப்படி செய்ததற்காக நன்றி ஆண்டவரை. சோதரிக்கிறோம். சங்கீதம் 122:7 நாங்கள் வாசிக்கிறபடி அப்பா ஆண்டவரே உன் அலங்கத்திற்குள்ளே சமாதானமும் அரண்மனைக்குள்ளே சுகமும் இருப்பதாக என்ற பிரகாரம் ஆண்டவரே எங்களுடைய தேசத்திற்கு நீ சமாதானத்தையும் எங்கள் தேசத்திற்கு நீ நல்ல சுகத்தையும் ஆண்டவரே அதே போல 2 மடங்கான ஆண்டவரை ஆசீர்வாதத்தை நீ தருகிறதுக்காக நமக்கு போடக்கூடிய ஸ்தோத்திரம் ஆண்டவரை துதிக்கிறோம். சோதரிக்கிறோம். எல்லாவற்றையும் அந்த கரங்களில் படைக்கிறோம். துதிக்க நம்ம எல்லாவற்றையும் ஒருவருக்கு செலுத்துகிறோம். ரட்சகரும் இப்பமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்கிறோம் எங்கள் ஜீவனில்.
holy name. Straight we'll go to the Word of God today. The Word of God will be shared by our dear brother Melvin Devidasan, who is a co-worker of our church. And may the Lord speak to each and every one of us. சகோதரர் மெல்வின் அவர்கள் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு வருவார்கள். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரோடும் பேசுவாராக. Amen. Praise the Lord. Praise. Hallelujah. Hallelujah. Glory be to God's holy name. ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை நேரத்திலும் யாவரையும் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகிறேன். ஆண்டவருடைய வார்த்தையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொடுப்பதற்கு தேவன் கொடுத்த நல்ல வாய்ப்பிற்காய் நான் தேவனை துதிக்கிறேன். I praise God for giving me this opportunity to share His word with you. வாய்ப்பை கொடுத்த நம்முடைய போதகருக்கும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த காலை நேரத்திலும் கூட ஆண்டவருடைய வார்த்தையை நாம் தியானிப்பதற்கு முன்பாக ஒரு நிமிடம் நாம் கண்களை மூடி நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். Shall we all close our eyes for a moment and ask God to speak to us through His living word? His word is living and active. அவருடைய வார்த்தை ஆவியும் ஜீவனுமாய் இருக்கிறது. அது பேதையை ஞானியாக்குகிற வார்த்தை, ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற வார்த்தை. ஆண்டவரே, இன்றைக்கு உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகள் மூலமாக எங்களோடு பேச வேண்டுமாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். அன்றையும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன். அவைகளை கை கொள்ளுகிறதுனால் மிகுந்த பலனுண்டு என்று சொன்ன சங்கீதக்காரனாகிய தாவீதினுடைய வார்த்தைகள் இன்றைக்கு எங்களுடைய ஜெபமாய் இருக்கிறது. நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடாதபடி இருக்கிற தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. Open our eyes of understanding so that we may see the wonderful truth in your word. In Jesus' name, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த காலை நேரத்திலும் கூட நாம் ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து ஒரு முக்கியமான சத்தியத்தை நாம் பார்க்க போகிறோம். இந்த நாளில் என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு Sin's Deceitfulness. The title of the message today is Sin's Deceitfulness. பாவத்தினுடைய வஞ்சனை என்கிற தலைப்பிலே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து நாம் சில காரியங்களை தியானிக்க போகிறோம். இதற்கு ஆதாரமாக 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நாம் வாசிக்க போகிறோம். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருக்க கடவன். So, if you think you are standing firm, be careful that you don't fall. பிரியமானவர்களே, இந்த வார்த்தை அப்போஸ்தலனாகிய பவுல் கொரிந்து சபைக்கு எழுதின தன்னுடைய முதலாம் நிருபத்திலே இப்படிப்பட்ட ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை எழுத காரணம் என்ன? குறிப்பாக இந்த அதிகாரத்திலே நாம் இதற்கு முன்பாக இருக்கிற அந்த 11 வசனங்களையும் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இஸ்ரவேல் ஜனங்கள், பழைய ஏற்பாட்டிலே இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை அங்கே ஒரு அடையாளமாகவும் அவர்களுடைய வாழ்க்கையிலே அன்றைக்கு நடந்த காரியங்களை எச்சரிப்பாகவும் எழுதுகிறதை நாம் பார்க்க முடியும். இதை குறித்து இன்னும் விளக்கமாக நான் இன்றைக்கு பேச போவதில்லை. இருந்தாலும் உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது தயவு செய்து இந்த 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தை இதற்கு முந்தின வருகிற 10 வசனங்களை 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பாருங்கள். 11ஆம் வசனத்திலே குறிப்பாக இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, இவைகள் எல்லாம், அதாவது 10 வசனங்களிலே சொல்லப்பட்ட எல்லா காரியங்களும் அவர்களுக்கு திருஷ்டாந்தமாக அவர்களுக்கு சம்பவித்ததாம். These things happen as examples என்று ஆங்கிலத்திலே வருகிறது. அந்த வார்த்தையும் நான் வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தினுடைய 11ஆம் வசனம் ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன். These things happened to them as examples and were written down as warnings for us, on whom the fulfillment of the ages has come. இவைகள் எல்லாம் திருஷ்டாந்தங்களாக அவர்களுக்கு சம்பவித்தது, உலகத்தின் முடிவு காலத்தில் உள்ள நமக்கு எச்சரிப்புண்டாகும்படி எழுதப்பட்டும் இருக்கிறது. ஆக
இந்த காரியங்கள் எல்லாம் நமக்கு இன்றைக்கு எச்சரிப்பாக இருக்கிறது. All these things that happened to the Israelites are examples, warnings for us today. We are anticipating the Lord's coming very soon. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆக அவருடைய வருகைக்கு எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிற நாம் எவ்வளவு எச்சரிப்புள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்வதற்காக தான் 12ஆம் வசனத்திலே அன்றைக்கு பவுல் அந்த கொரிந்து சபை விசுவாசிகளுக்கு எழுதினார். இன்றைக்கு இந்த வார்த்தை நமக்கும் பொருந்தும். These words are applicable even for us today. இப்படி இருக்க தன்னை நிற்கிறவன் என்று எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாயிருக்க கடவன். If you think you are standing firm, be careful, be very careful that you don't fall. இது நாம் விழாதபடிக்கு என்று வேதம் சொல்லும் பொழுது எந்த அர்த்தம்? எதிலிருந்து விழுவது? விசுவாச வாழ்க்கையிலிருந்து விழுவது, பரிசுத்த வாழ்க்கையிலிருந்து விழுகிற அந்த காரியத்தை குறித்து தான் எச்சரிப்பாக வேதம் இங்கே நமக்கு சொல்லுகிறது. ஆக பிசாசானவன் எவனை விழுங்கலாமோ என்று கெர்ச்சிக்கிற சிங்கம் போல வகை தேடி சுற்றி திரிகிறான். The devil is roaming around like a lion, looking for whom to devour. ஆகவே பிரியமானவர்களே, நீங்களும் நானும் இன்றைக்கு எச்சரிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். 2 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் அதனுடைய 3ஆம் வசனத்திலே 2 Corinthians chapter 11 and verse 3. முதலாவதாக நான் அதை ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். 2 Corinthians chapter 11 and verse 3. But I am afraid that just as Eve was deceived by the serpent's cunning, your minds may somehow be led astray from your sincere and pure devotion to Christ. ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். இது அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு இருந்த ஒரு நியாயமான பயம், ஒரு பரிசுத்தமான ஒரு பயம். அந்த விசுவாசிகளை குறித்து அவருக்கு இருந்த பயத்தை இங்கே அவர் குறிப்பிடுகிறார். காரணம் என்ன? பிசாசு நம்மை விட பலசாலி, நம்மை விட பிசாசு பலசாலி, ஆனால் நம்முடைய தேவனை விட பிசாசு பலசாலி அல்ல. ஆமென். The devil is more powerful than we are, but the devil is not powerful than our God. Hallelujah. Hallelujah. ஆக இந்த காலை நேரத்திலே பிசாசு எப்படியெல்லாம் ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான், காலாகாலமாக, அதாவது ஆதாம் ஏவாள் தொடங்கி பிசாசு எப்படியெல்லாம் தேவனுடைய பிள்ளைகளை வஞ்சிக்கிறான் என்பதை குறித்து தான் இந்த காலை நேரத்திலே நாம் பார்க்க போகிறோம். இதை ஏன் நாம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், நாம் ஏற்கனவே வாசித்த ஆதார வசனத்திலே நாம் பார்த்தோம், நாம் இன்றைக்கு விசுவாசத்தில் நிற்கிறோம் என்று நாம் எல்லாரும் நினைத்து கொண்டிருக்கிறோம், நல்லது. ஆனால் நாம் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும், விழாதபடிக்கு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். அதற்காக தான் இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் இன்றைக்கு பார்க்க போகிறோம். எபேசியர் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் இப்படியாய் சொல்கிறது. எபேசியர் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 11ஆம் வசனம், நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ளுங்கள். நாம் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க நமக்கு பலன் வேண்டும். ஆக நமக்கு அந்த பலன் எப்படி கிடைக்கிறது என்று சொன்னால், தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை நாம் தரித்து கொள்ளும் பொழுது அதுதான் நம்முடைய பலனாய் இருக்கிறது. ஆங்கிலத்திலே நான் வாசிக்கிறேன் இந்த வசனத்தை. Put on the full armor of God so that you can take your stand against the devil's schemes. ஆக பிரியமானவர்களே, இந்த காலை நேரத்திலும் கூட நமக்கு சில அறிவு இருக்க வேண்டிய அவசியமாக இருக்கிறது. அது எப்படிப்பட்ட அறிவு என்று சொன்னால், 3 விதமான காரியங்களை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருந்தால் மாத்திரமே பிசாசினுடைய இந்த வஞ்சனை, பாவத்தினுடைய வஞ்சனைக்கு நாம் விலகி ஜீவிக்க முடியும், அதை மேற்கொள்ள முடியும். முதலாவது எப்படிப்பட்ட அறிவு? The first knowledge that all of us should have is we have to know
that Satan is a liar and a deceiver. பிசாசு பொய்யனும் வஞ்சிக்கிறவனுமாயிருக்கிறான் என்கிற ஒரு அறிவு நமக்கு இருக்க வேண்டும். இரண்டாவதாக, we have to know Satan's favorite lies. பிசாசு அடிக்கடி சொல்லுகிற பொய்கள், அந்த பொய்களை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். The third thing, the third knowledge that we should have is we should know how to overcome the Satan's temptation and lies. பிசாசினுடைய தந்திரங்களையும் அவனுடைய சோதனைகளையும் அவன் சொல்லுகிற பொய்களையும் நாம் எப்படி மேற்கொள்ள முடியும் என்பதை குறித்தும் நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இந்த மூன்று காரியங்களை குறித்து தான் இன்னைக்கு ஆண்டுடைய வார்த்தையிலிருந்து பார்க்க போகிறோம். முதல் காரியம், the first thing we should know that Satan is a liar and a deceiver. பிசாசு பொய்யனும் வஞ்சிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்பதை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். யோவான் சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 44ஆம் வசனத்தை நான் ஆங்கிலத்திலே வாசிக்கிறேன். John chapter 8 and verse 44. It says, "He was a murderer from the beginning, not holding to the truth, for there is no truth in him. When he lies, he speaks his native language, for he is a liar and the father of lies." தமிழிலே இப்படியா எழுதப்பட்டிருக்கிறது, அவன் ஆதி முதற்கொண்டு மனுஷ கொலை பாதகனாய் இருக்கிறான். சத்தியம் அவனிடத்தில் இல்லாதபடியால் அவன் சத்தியத்திலே நிலை நிற்கவில்லை. அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறபடியால் அவன் பொய் பேசும்போது தன் சொந்தத்தில் எடுத்து பேசுகிறான். பிசாசை குறித்து இங்கே ஒரு தெளிவான படத்தை வேதம் நமக்கு காட்டுகிறது. பைபிள் shows us how the devil acts, and it is not something new. The devil has been doing this for thousands of years. பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பிசாசு இதை தான் செய்து வருகிறான். பல நேரங்களிலே அவன் வெற்றிகரமாய் செய்கிறான் என்று தான் நாம் சொல்ல முடியும். எப்படி நம்முடைய ஆதி பெற்றோரை அவன் வஞ்சித்தானோ அதே போலதான் பல மனுஷர்களை பிசாசு அன்றையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் வஞ்சித்து கொண்டே இருக்கிறான் தன்னுடைய சோதனைகளினால். அதுதான் பாவத்தினுடைய வஞ்சனை. பிசாசு பல நேரங்களிலே நாம் வழக்கமாக ஒரு வார்த்தையை சொல்லுவோம், அவுட்ரைட் லை, பச்சை பொய் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். பல நேரங்களில் பிசாசு அப்படி அவுட்ரைட் லை, டெவில் சேஸ் த அவுட்ரைட் லை சம்டைம்ஸ், பட் மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் he doesn't tell outright lies. பிசாசு பல நேரங்களிலே அப்பட்டமான பொய்யை சொல்வதில்லை. என்ன சொல்கிறான், என்ன செய்கிறான் தெரியுமா? பாதி உண்மையை மாத்திரம் சொல்லி அதிலே பொய்யை கலந்து அவன் சொல்லுகிறான். The devil most of the times he speaks half truth and he mixes that with his lies. In fact, it is being said half truth is more dangerous than a lie. பாதி உண்மை அப்பட்டமான பொய்யை பார்க்கிலும் மிகவும் மோசமானது, ஆபத்தானது. இந்த காலை நேரத்திலும் கூட நாம் இந்த அறிவை உடையவர்களாக இருக்க வேண்டும். என்ன அறிவு? பிசாசு பொய்யனும் வஞ்சிக்கிறவனுமாய் இருக்கிறான் என்பதை குறித்து ஒரு அறிவு. வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே, in Revelation chapter 12 and verse 9, it says, "The Satan who deceives the whole world," உலகம் அனைத்தையும் மோசம் போக்குகிற பிசாசு என்று சாத்தானுக்கு அங்கே பேர் இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. ஆக பிரியமானவர்களே, இந்த அறிவு முதலாவதாக நாம் இருக்க வேண்டும். பிசாசு பொய்யனும் பொய்க்கு பிதாவுமாய் இருக்கிறான், அவன் நம்மை வஞ்சிக்கிறான். இந்த அறிவு முதலாவதாக நமக்கு அவசியம். நாம் பாவத்தையும் சோதனைகளையும் மேற்கொள்ள வேண்டும், பாவ வஞ்சனைகளை மேற்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த அறிவு முதலாவதாக நமக்கு அவசியம். இரண்டாவதாக, we have to know Satan's favorite lies. பிசாசு அடிக்கடி சொல்லுகிற பொய்களை குறித்து நமக்கு ஒரு அறிவு இருக்க வேண்டும். இவன் ஒரே ஒரு பொய்யை இல்லாவிட்டால் சில பொய்களை மாத்திரமே இவன் மாறி மாறி சொல்லுகிறதை நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்க முடியும். அதற்கென்று இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்கென்று வேத புஸ்தகத்திலே 3 கதாபாத்திரங்களை நாம் பார்க்க போகிறோம். 3 பைபிள் கேரக்டர்ஸ். we are going to see how they fell. அவர்கள் எப்படி விழுந்தார்கள், நிற்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் எப்படி விழுந்தார்கள்,
அதிலிருந்து நாம் இன்றைக்கு என்னென்ன பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும்? வாட் ஆர் த லெசன்ஸ் தட் we can learn from those men? The first character is Peter. முதலாவதாக நாம் பார்க்க போகிற கதாபாத்திரம் பேதுரு. பேதுரு இயேசு கிறிஸ்துவோடு 3 ஆண்டுகள் அவன் கூடவே இருந்தான். அவர் எங்கே போனாலும் அவரோடு கூட, அந்த 12 சீஷர்களோடும் கூட பேதுருவும் ஒரு சீஷனாக அவன் இருந்தான். He was one among the 12 disciples and he went wherever Jesus went. He went to ministry and he saw all the miracles that Jesus did. இயேசு கிறிஸ்து செய்த எல்லா அற்புதங்களையும் கண்ணார கண்டவனாக, கூடவே இருந்து பார்த்தவனாக பேதுரு இருந்தான். Jesus himself called Peter rock. இயேசு கிறிஸ்துவே பேதுருவை ஒரு சமயத்திலே, நீ இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று அவர் சொல்லியிருக்கிறார். If you can turn to Matthew chapter 16 and read from verses 13 to 23. We don't have time to read the entire passage, but you can just read it in your free time. உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது மத்தேயு சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 13ஆம் வசனம் முதல் 23ஆம் வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது, in that passage Jesus asks the disciples, who do people say I am? ஜனங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறார்கள் என்று இயேசு தம்முடைய சீஷர்களை கேட்கிறார். அதற்கு சீஷர்கள் சொல்லுகிற பதில், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் உம்மை எரேமியா தீர்க்கதரிசி என்றும் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்று சீஷர்கள் இயேசுவுக்கு சொல்லுகிறார்கள். Some people say that you are John the Baptist, some people say that you are Elijah, some people say that you are Jeremiah the prophet or one among the prophets. இப்படி சொல்லிக்கொண்டே வரும் பொழுது இயேசு கிறிஸ்து அந்த சீஷர்களை பார்த்து கேட்கிறார், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள்? Who do you say that I am? Jesus asked the disciples. உடனடியாக பேதுரு என்ன சொல்லுகிறார்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து, you are Christ the son of the living God. எவ்வளவு ஒரு பெரிய வெளிப்பாடு! சாதாரண மனிதனாக இருந்த பேதுருவுக்கு இவ்வளவு பெரிய வெளிப்பாடு எங்கே இருந்து உண்டானது, எங்கே இருந்து கிடைத்தது? அதற்கு இயேசு சொல்கிறார், பேதுருவே நீ பாக்கியவான், you are blessed. Simon, you are blessed. இது மாம்சமும் இரத்தமும் உனக்கு வெளிப்படுத்தவில்லை. You have not received this revelation through flesh and blood. You have received this through my Father in heaven. என்னுடைய பிதாவே இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லிவிட்டு பேதுருவை பார்த்து, இப்பொழுது நீ பேதுருவாய் இருக்கிறார். You are Peter and upon this rock I will build my church. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். தமிழிலே கல் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது, ஆனால் ஆங்கிலத்தில் அதற்கு அந்த வார்த்தை ராக், பாறை என்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்தே இப்படிப்பட்ட ஒரு பாராட்டையும் இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு புகழ் உண்டாக்குகிற காரியத்தையும் வார்த்தையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அது சாதாரண விஷயமா? இப்படிப்பட்ட மனநிலையில் தான் பேதுரு காணப்பட்டான். இயேசு கிறிஸ்து அங்கே மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை என்று சொன்னார். ஆனால் நடந்தது என்ன? பேதுரு என்ன செய்தான்? 5 வசனங்கள் கழித்து அவன் என்ன செய்கிறான் தெரியுமா? இயேசு கிறிஸ்துவையே கடிந்து கொள்ள தொடங்குகிறான். என்ன ஒரு தலைகீழான ஒரு மாற்றம்! Peter took Jesus aside and he began to rebuke Jesus. What a change! In just a span of 5 verses, 5 வசனங்களுக்குள்ளாக என்ன மாற்றம், என்ன நடந்தது? என்ன நடந்தது என்று சொன்னால், இயேசு கிறிஸ்து பேதுருவுக்கு சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு கொடுக்கிறேன். I will give you the keys of the kingdom of heaven. இதை சொன்ன மாத்திரத்திலேயே பேதுருவுக்குள் ஒரு பெருமை வந்துவிட்டது. ஆகவேதான் பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை கொடுத்த இயேசுவையே பேதுரு கடிந்து கொள்ள தொடங்குகிறான். Peter began to rebuke Jesus, and that Jesus was the one who gave to Peter the keys of the kingdom of heaven. பிசாசு எப்படி பேதுருவை இந்த இடத்திலே அவன் கீழே தள்ளிவிடுகிறான், விசுவாசத்திலிருந்து கீழே தள்ளிவிடுகிறான் என்பதை சற்று கவனியுங்கள். இன்னொரு வேத பகுதியை உங்கள் மத்தியில் நான் காட்டுகிறேன். மார்க் சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்கலாம். மார்க் சுவிசேஷம், Mark's Gospel, chapter 14, verses 27 to 31. You will all fall away, Jesus told them, for it is written,
I will strike the shepherd, and the sheep will be scattered. But after I have risen, I will go ahead of you into Galilee. Peter declared, even if all fall away, I will not. I tell you the truth, Jesus answered, today, yes, tonight, before the rooster crows twice, you yourself will disown me 3 times. But Peter insisted emphatically, even if I have to die with you, I will never disown you. இந்த இடத்துல நாம் என்ன பார்க்கிறோம்? இயேசு கிறிஸ்து ஒரு தெளிவான எச்சரிப்பை பேதுருவுக்கு கொடுக்கிறார். அந்த நேரத்திலும் கூட பேதுரு என்ன சொல்கிறான் என்று கவனிங்கள். இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லாரும் என் நிமித்தம் இடறல் அடைவீர்கள் என்று இயேசு சொல்கிறார். இருப்பினும் பேதுரு என்ன சொல்கிறான்? உமது நிமித்தம் எல்லாரும் இடறல் அடைந்தாலும் நான் இடறல் அடையேன். Even if all fall away, I will not. இதற்கு பேர் என்ன தெரியுமா? ஆண்டவர் பேரிலே அவன் வைத்த நம்பிக்கை அல்ல, இதற்கு பேர் ஓவர் கான்ஃபிடன்ஸ். தன்னை குறித்தே எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணிக்கொண்டிருந்தாதான் அதே காரியத்தை தான் இங்கே பார்க்கிறோம். அவன் பெருமையுள்ளவனாய் மாறிவிட்டான். அது மாத்திரமல்ல, இயேசு மறுபடியும் சொல்கிறார், பேதுருவே, நீ என்னை 3 தரம் இன்றைக்கே நீ என்னை மறுதலிக்கப் போகிறாய். You will deny me 3 times. You will disown me 3 times tonight. இன்றைக்கோ நடக்க போகிற காரியம் அல்ல. Not the things that will happen after 5 or 10 years. Tonight you will disown me. Peter, be careful. இயேசு அங்கே எச்சரித்தார். அந்த எச்சரிப்பின் வார்த்தையை பேதுரு சற்றும் அவன் கருத்திலே கொள்ளவில்லை. அவன் அதை அவமதித்தான், அலட்சியப்படுத்தினான். அதனுடைய விளைவு என்ன? அவன் சொல்லுகிறான், தமிழிலே நாம் பார்க்கிறோம், நான் உம்முடைய மரிக்க வேண்டியதாக இருந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று அவன் சாதாரணமாக சொல்லல, உறுதியாய் சொன்னான். ஆங்கிலத்திலே வாசித்தோம், he insisted emphatically, ஆணித்தரமாக சொல்கிறான். ஒரு வார்த்தையை உறுதியாய் சொல்லக்கூடிய தகுதி இல்லாவிட்டால் அதற்கான பாத்திரமுள்ள ஒரு நபர் இருப்பார் சொன்னால் அவர்தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. ஆனால் அந்த தேவனே, உறுதியாய் ஒரு வார்த்தையை சொல்லக்கூடிய நம்முடைய தேவனே இந்த இடத்துல பேதுருவை பார்த்து எச்சரிப்பின் வார்த்தையை சொல்லும் பொழுது, சாதாரண மனிதனாய் இருந்த பேதுரு, இருக்கக்கூடிய பேதுருவுக்கு எப்படிப்பட்ட மனநிலை வந்துவிட்டது என்று பாருங்கள். அவன் சொல்கிறான், நான் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று உறுதியாய் சொன்னான். பேதுரு மாத்திரமல்ல, அங்கே வாசிக்கிற 31ஆம் வசனத்தினுடைய கடைசியிலே எல்லாரும் அப்படியே சொன்னார்கள். Everyone said the same thing. பிரியமானவர்களே, இதிலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்ள முடியும்? What can we learn from this? The incident, the story of Peter here. பிசாசு பேதுருவை அவன் எப்படி கீழே தள்ளினான், அவன் சொன்ன பொய், இதை தான் நாம் இன்றைக்கு கவனிக்க போகிறோம். பேதுருனுடைய வாழ்க்கையிலே அவன் எப்படிப்பட்ட பொய்யை பிசாசு சொல்லி பேதுருவை, நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்த பேதுருவை கீழே தள்ளியிருப்பான். கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. பிசாசு இப்படி தான் சொல்லியிருப்பான். The devil would have told Peter like this, Peter, you are a rock, you are strong, you are the leader of Jesus, the disciples of Jesus. Others may fall, but it is impossible for you to fall into the temptation. பேதுருவே, நீ ஒரு பாறை. இயேசு கிறிஸ்துவே உன்னை பார்த்து என்ன சொன்னார்? இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். இதை விட ஒரு மனிதனுக்கு பெரிய பாராட்டு அவசியமா? பெரிய கனம் அவசியமா? பேதுருவே, நீ ஒரு பாறை, நீ பலசாலி, நீ உன் மாம்ச பலத்தில் எதையும் சாதிக்க முடியும், நீ மற்றவர்களைப் போல் அல்ல, நீ தனித்துவம் வாய்ந்தவன். ஆகவேதான் இயேசு உன்னை பார்த்து சொன்னார், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். என்ன ஒரு வித்தியாசம் பார்த்தீங்களா? இயேசு கிறிஸ்து எந்த அர்த்தத்திலே பேதுருவை பார்த்து இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன் என்று சொன்னார்? பிசாசு இது எந்த அர்த்தத்திலே இவன் அதை புரட்டி பேதுருவை வஞ்சித்து சோதித்து அவனை கீழே தள்ளிவிட்டான் என்பதை சிந்தித்து பாருங்கள். This morning also we should think, what is the meaning when Jesus said, you are Peter and upon this rock I will build my church? And in what intention and in what way the devil twisted that meaning and tempted Peter and he fell. விசுவாசத்திலிருந்து அவன் அந்த நேரத்திலே கீழே விழுகிறதை நாம் பார்க்கிறோம். If you think you are standing firm, be careful.
நிற்கிறேன் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் நாம் ஜாக்கிரதையாக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். நாம் என்ன செய்ய வேண்டும்? Every time when the devil tempts God's people and makes them to fall into sin, the devil is attacking God's character. ஒவ்வொரு முறையும் பிசாசு தேவனுடைய ஜனங்களை பாவத்தினுடைய வஞ்சனையினால் வஞ்சித்து அவர்களை கீழே தள்ளும் பொழுது ஒவ்வொரு முறையும் என்ன நடக்கிறது தெரியுமா? தேவனுடைய குணாதிசயத்தை பிசாசு தாக்குகிறான். We should remember this. பேதுரு என்ன செய்திருக்க வேண்டும்? இயேசு எச்சரித்த பொழுதே பேதுரு உணர்வடைந்து, ஆண்டவரே, நான் விழுந்து போகாமல் இருக்க உம்முடைய கிருபையை தாரும் என்று கேட்டிருக்க வேண்டும். Peter should have asked Jesus, when Jesus warned him that everyone will fall away, all will fall away, Peter should have told Jesus, rather than saying, even if all fall away, I will not, he should have told Jesus, Lord, give me the grace, give me the strength. ஆண்டவரே, என்னை பலப்படுத்தும், எனக்கு கிருபை தாரும், உம்மை அல்லாமல் என்னால் ஒன்றும் செய்யக்கூடாது. In John's Gospel chapter 15 and verse 5, that's what we read. Jesus told the disciples, apart from me you can do nothing. என்னை அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னாரே. இயேசுவை சார்ந்து, தேவனை சார்ந்து, அவருடைய பலத்திலே சார்ந்து வாழ வேண்டிய பேதுரு தன்னுடைய மாம்ச பலத்திலே சார்ந்து ஜீவித்தபடியினால், வாழ்ந்தபடியினால் ஏற்பட்ட நிலைமையை தான் இங்கே பரிதாப நிலைமையை நாம் பார்க்கிறோம். What a pity. Peter should have depended on God and on a strength, the strength that God gives. பேதுரு நினைத்து கொண்டான் அவன் தானாக போய் பிசாசை மேற்கொள்ள முடியும் என்று சொல்லி. ஆகவேதான் அவன் இங்கே விழுந்து போனான். Peter thought that he could overcome the devil by himself, by his own strength, and that was the reason why Peter fell. But we should praise God. ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும். எதற்கு தெரியுமா? இப்படிப்பட்ட விழுந்து போன பேதுருவையும் ஆண்டவர் மறுபடியுமாக தூக்கி எடுத்து அவனை நிலைநிறுத்தினார். And that shows how gracious our God is. ஆண்டவருடைய கிருபை எவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்பது இதன் மூலமாக நமக்கு நிரூபணமாகிறது. எவ்வளவுதான் பேதுரு அவரை விட்டு தூரமாய் போனாலும், ஆண்டவரையே மறுதளித்தாலும் கூட, ஒரு முறை 2 முறை அல்ல 3 முறை இருந்தாலும் தேவன் அப்படிப்பட்ட விழுந்து போன பேதுருவையும் அவர் மீண்டும் தூக்கி எடுத்தார். இதுதான் ஆண்டவருடைய இரக்கம், ஆண்டவருடைய கிருபை. இன்றைக்கும் அந்த கிருபை இரக்கம் நமக்காய் ஆயத்தமாக இருக்கிறது. Even that grace, the same grace is available for us today. The second character, ரெண்டாவது வேதாகமத்திலிருந்து ரெண்டாவது கதாபாத்திரத்தை நாம் பார்க்க போகிறோம். பழைய ஏற்பாட்டில் இருந்த சாலமோன் ராஜா, the King Solomon. He was wiser than any other man, yet Satan deceived him. அந்த நாட்களில் இருந்த சகல மனுஷர்களை பார்க்கிலும் மிகுந்த ஞானவானாக, மிகுந்த அறிவுள்ளவனாக, அறிவு பெருத்தவனாக இருந்த சாலமோன் ராஜா இருந்தாலும் அப்படிப்பட்டவனையும் பிசாசு பாவத்தினுடைய வஞ்சனையினால் வஞ்சித்து நிற்கிறேன் என்று எண்ணிக்கொண்டிருந்தவனையும் கீழே தள்ளிவிட்டான். He thought that he was standing firm, but he also fell. இதிலிருந்து நாம் சில காரியங்களை கற்றுக்கொள்ள போகிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் அதனுடைய 29ஆம் வசனம் முதல் 32ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை நாம் வாசிக்க போகிறோம். 1 ராஜாக்கள் 4ஆம் அதிகாரம் 29லிருந்து 32. 1 Kings chapter 4 verses 29 to 32. நான் ஆங்கிலத்திலே முதலாவதாக வாசிக்கிறேன். I will read it in English. God gave Solomon wisdom and very great insight and a breadth of understanding as measureless as the sand on the seashore. Solomon's wisdom was greater than the wisdom of all men of the east and greater than all the wisdom of Egypt. He was wiser than any other man, including Ethan the Ezrahite, wiser than Heman, Calcol and Darda, the sons of Mahol, and his fame spread to all the surrounding nations. He spoke 3,000 proverbs and his songs numbered 1,005. தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மனோலத்தியான மனோவிருத்தியையும் கொடுத்தார். சகல கிழக்கத்தி புத்திரரின் ஞானத்தையும்
எகிப்தியரின் சகல ஞானத்தை பார்க்கிலும் சாலமோனின் ஞானம் சிறந்ததாயிருந்தது. அவன் எஸ்ராகியனாகிய ஏத்தானிலும் ஏமான் கல்கோல் தர்தா என்னும் மாகோலின் குமாரரிலும் மற்ற எல்லா மனுஷரிலும் ஞானவானாயிருந்தான். சுற்றிலும் இருந்த சகல ஜாதிகளிலும் அவன் கீர்த்தி பிரபலமாயிருந்தது. அவன் 3000 நீதிமொழிகளை சொன்னான். அவனுடைய பாட்டுகள் 1005. He was very famous. அவனுடைய கீர்த்தி பிரபலமாயிருந்தது என்று நாம் பார்க்கிறோம். He was the wisest man on earth. பூமியிலே அன்றைக்கு வாழ்ந்த மனிதர்களிலே, ஏன் சாலமோனுக்கு முன்னும் சரி பின்னும் சரி அவனைப் போல ஞானவான் இருந்ததில்லை என்று வேதம் சொல்கிறது. அப்போ இப்படிப்பட்ட சாலமோன் ராஜா எப்படி விழுந்து போனான்? பிசாசு எப்படி அவனை கீழே தள்ளினான்? 1 Kings chapter 11 verses 1 to 4. 1 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நாம் வாசிக்கலாம். King Solomon, however, loved many foreign women besides Pharaoh's daughter, Moabites, Ammonites, Edomites, Sidonians, and Hittites. They were from nations about which the Lord had told the Israelites, "You must not intermarry with them, because they will surely turn your hearts after their gods." Nevertheless, Solomon held fast to them in love. He had 700 wives of royal birth and 300 concubines, and his wives led him astray. As Solomon grew old, his wives turned his heart after other gods, and his heart was not fully devoted to the Lord his God, as the heart of David his father had been. ராஜாவாகிய சாலமோன் பார்வோனின் குமாரத்தியை நேசித்ததும் அல்லாமல் மோவாபியரும் அம்மோனியரும் ஏதோமியரும் சீதோனியரும் ஏத்தியருமாகிய அந்நிய ஜாதியரான அநேகம் ஸ்திரீகள் மேலும் ஆசை வைத்தான். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் அவர்களண்டைக்கும் அவர்கள் உங்களண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லியிருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான். அவனுக்கு பிரபுக்கள் குலமான 700 மனையாட்டிகளும் 300 மறுமனையாட்டிகளும் இருந்தார்கள். அவனுடைய ஸ்திரீகள் அவன் இருதயத்தை வழுவி போக பண்ணினார்கள். சாலமோன் வயது சென்றபோது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். அதனால் அவனுடைய இருதயம் அவன் தகப்பனாகிய தாவீதின் இருதயத்தைப் போல தன் தேவனாகிய கர்த்தரோடே உத்தமமாயிருக்கவில்லை. இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம் 2ஆம் வசனத்திலே ஆண்டவர் இஸ்ரவேல் புத்திரர் என்று சொல்லும் பொழுது அதிலே சாலமோனும் உள்ளடங்கி இருக்கிறான். எல்லாருக்கும் ஆண்டவர் சொன்ன காரியம் என்ன? நீங்கள் அவர்கள் அண்டைக்கும் அவர்கள் உங்கள் அண்டைக்கும் பிரவேசிக்கலாகாது. You should not mingle with them. You should have no fellowship with them. அவர்கள் நிச்சயமாய் தங்கள் தேவர்களை பின்பற்றும்படி உங்கள் இருதயத்தை சாய பண்ணுவார்கள் என்று சொல்லி இருந்தார். சாலமோன் அவர்கள் மேல் ஆசை வைத்து அவர்களோடு ஐக்கியமாயிருந்தான் என்று தமிழில் எழுதப்பட்டிருக்கிறது. ஆங்கிலத்திலே ஒரு வார்த்தை, ஒரு இணைப்பு சொல் அங்கே இருக்கிறது. நெவர்தலெஸ், ஆகிலும், இருப்பினும். தேவன் தெளிவாய் சொல்லியிருந்தார், இருந்தாலும். இது எதை குறிக்கிறது என்று சொன்னால், சாலமோன் எல்லாவற்றை குறித்தும் அவனுக்கு ஒரு அறிவு இருந்தது. தேவன் எதை விரும்புகிறார், எதை அருவருக்கிறார் என்பதை குறித்தும் அவனுக்கு ஒரு அறிவு, ஞானம் இருந்தது. Solomon had the knowledge about what God hates and what God loved. Still he went ahead and he fulfilled all his desires. தன்னுடைய விருப்பங்கள், வாஞ்சைகள் எல்லாவற்றையும் அவன் நிறைவேற்றினான். பிசாசு சாலமோனுக்கு எப்படிப்பட்ட பொய்களை சொல்லியிருப்பான், அதையும் நாம் சிறிது நேரம் நாம் தியானிக்கலாம். What could be the lies that the devil would have told Solomon and make him fell? அவனை கீழே தள்ளுவதற்கு விதமாக அப்படிப்பட்ட பொய்களை எப்படி பிசாசு சொல்லியிருப்பான்? முதலாவதாக எப்படிப்பட்ட பொய்யை சொல்லியிருப்பான் என்று கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. The lie that the devil would have told Solomon, marrying many women is just a little sin. Even your forefathers like Abraham and Jacob did it. They committed such an act. சாலமோனே, அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணுவது தவறல்ல, அது ஒரு சின்ன பாவம். உன்னுடைய முற்பிதாக்களாகிய ஆபிரகாமும் யாக்கோபும் பல பெண்களை திருமணம் செய்தார்களே, ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கவில்லையா? அவர்களை நடத்தவில்லையா?
என்கிறதான இப்படிப்பட்ட ஒரு தவறான எண்ணத்தை பிசாசு சாலமோனுக்கு தந்திருப்பான். கொஞ்சம் யோசித்து பாருங்க. ஈவன் டுடே people think like this. Every time when we sin, we hear some voice inside of us saying that this is just a minor sin, this is just a little sin. ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் போது பிசாசு இதை தான் செய்கிறான். இது என்ன பெரிய பாவமா? இது ஒரு சின்ன பாவம், இது ஒரு சின்ன பாவம், யாரும் செய்யாததையா நீ செய்கிறாய்? இப்படிதான் அன்றைக்கு சாலமோன் நினைத்து கொண்டால் போலும். கொஞ்சம் யோசித்து பாருங்க. இன்றைக்கு இந்த வேத வசனம் எதற்காக ஆபிரகாம் யாக்கோபு அவர்களுடைய வாழ்க்கையிலெல்லாம் நடந்த காரியங்களை அப்படியே எழுதி வைத்திருக்கிறது என்று சொன்னால், அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியத்தையும் நாம் அப்படியே பின்பற்றி, அவர்கள் செய்த தவறானாலும் சரி அதை அப்படியே நாமும் செய்யலாம் என்பதற்காக எழுதப்படவில்லை. Those things are written because it is a warning for you and me. அது நமக்கு எச்சரிப்பு உண்டாகும்படி எழுதப்பட்டிருக்கிறதே தவிர்த்து அவர்கள் தவறு செய்தார்கள் ஆகவே நீங்களும் செய்யலாம் என்கிறதற்காக, நமக்கு சாதகமாக்கி கொள்வதற்காக அந்த வேத பகுதியில் எழுதப்படவில்லை. See, this is what the devil does today successfully. He twists the God's word. He twists the word of God. ஒரு இழிவான ஆதாயத்திற்காக, தவறான நோக்கத்திற்காக பிசாசு இன்றைக்கும் வேதத்தை புரட்டுகிறான். ஒரே ஒரு காரியத்தை தான் நாம் யோசித்து பார்க்க வேண்டும். We have to think only one thing. Why don't we see one of the forefather Isaac who lived with only one woman? ஆபிரகாம் யாக்கோபு பல பெண்களை திருமணம் முடித்தான் என்று நினைக்கிறவர்கள் ஏன் ஈசாக்கை நாம் ஒரு நல்ல உதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது? அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க, அப்போ இதுதான் தேவ பக்திக்கு ஏதுவான ஒரு சிந்தை. Our thinking, our thought should be towards godliness and not towards worldliness. உலக பிரகாரமாக நம்முடைய சிந்தை மாறிவிடக்கூடாது. அப்போ பிசாசு சொன்ன முதல் பொய் இதுவாக தான் இருந்திருக்கும். ஆகவே தான் சாலமோனுக்கு ஒரு மெத்தனம். He had pride in his heart. அவன் இருதயத்திற்குள்ளாக ஒரு பெருமை. The second lie that the devil would have told Solomon is, surely God said, but God's restrictions on marriage, that it is between one man and one woman, doesn't apply to you, Solomon, because you are a king. சாலமோனே, உண்மைதான், ஆண்டவர் திருமணத்தை ஒருவனுக்கு ஒருத்தி என்றுதான் ஆதி முதல் சொல்லியிருக்கிறார். அது உண்மை. மனுஷன் தனிமையாக இருப்பது நல்லதல்ல, அவனுக்கு ஏற்ற துணையை உண்டாக்குவேன் என்றுதான் ஆண்டவர் ஆதி முதல் சொல்லியிருக்கிறார். அது இன்றைக்கும் பொருந்தும். ஒன் மேன் ஒன் உமன், அவர்கள் இருவருக்கும் இடையில நடக்கிறதுக்கு பேர் தான் திருமணம். இட் இஸ் நாட் பிட்வீன் ஒன் மேன் அண்ட் மெனி விமன். ஒரு மனுஷனுக்கும் பல பெண்களுக்கும் இடையில நடக்கிறதற்கு பேர் திருமணம் அல்ல. இது தெளிவான ஆண்டவருடைய வார்த்தை. This is the clear God's commandment. But the devil would have convinced Solomon in his mind that, Solomon, you are a king. All these rules and restrictions and principles is not applicable to you. சாலமோனே, நீ ஒரு ராஜா. இந்த சட்டமும் இந்த ஆண்டவர் கொடுத்திருக்கிற இப்படிப்பட்ட கோட்பாடுகள், திருமணத்தை குறித்திருக்கிற கோட்பாடுகள் எல்லாம் மற்றவர்களுக்கு பொருந்தும், உனக்கு பொருந்தாது. காரணம், நீ ராஜா. Beloved, even today, this is the same kind of lie that the devil tells us. He entices us. அவன் தேவனுடைய ஜனங்களை இன்றைக்கு வந்து சோதிக்கிறதான காரியங்கள் இப்படி தான் இருக்கிறது. He says to us, you are different. இன்றைக்கு வந்து பிசாசு நம்மை பார்த்து என்ன சொல்கிறான்? நீ வித்தியாசமானவன். பாருங்க, ஆண்டவரும் நம்மை விசேஷித்த வண்ணமாக தான் பார்க்கிறார். ஆனால் பிசாசு எந்த கண்ணோட்டத்தோடு நம்மை விசேஷித்த விதமாக இருக்கிறோம் என்று சொல்கிறான்? ஆண்டவர் எந்த அர்த்தத்தில் இதை சொல்லி வைத்திருக்கிறார்? கொஞ்சம் யோசித்து பாருங்க. Just think. We should not, think in our mind that because we are different than the worldly people, we can go ahead and sin. No. நாம் உலக ஜனங்களை பார்க்கிறோம், நாம் வித்தியாசமாக இருக்கிறோம் என்று நாம் நினைத்து கொண்டு பாவம் செய்வதற்காக நாம் நடத்தப்படக்கூடாது. நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். The third lie that the devil would have told Solomon, மூன்றாவது பொய் பிசாசு எப்படிப்பட்ட பொய்யை சாலமோனுக்கு சொல்லியிருப்பார் என்று சொன்னான். நாம் பார்க்கும் பொழுது
It is completely impractical. Solomon, there is an easier way to accomplish your goals in life. சாலமோனே, ஆண்டவர் திருமணத்தை குறித்து ஒருவனுக்கு ஒருத்தி என்று சொல்லி இருப்பது நடைமுறைக்கு ஒத்து வராத காரியம். இது நடைமுறைக்கு ஒத்து வராதப்பா. நீ ஒரு ராஜா, பல தேசங்களோடு வர்த்தக ரீதியான தொடர்பை நீ வைத்துக் கொள்ள வேண்டும். பல தேசங்களின் ராஜாக்களோடு நீ உறவாட வேண்டும். அவர்களோடு நல்ல ஐக்கியத்தில் இருந்தால்தான் அரசியல் ரீதியாக உனக்கு ஆதாயம் ஏற்படும், உன்னுடைய ராஜ்யபாரம் நிலை நிற்கும். The devil would have told Solomon, you are a king and you have to have good relationship with the kings of other nations. Why? Because it's very essential for you to establish your kingdom politically. அரசியல் ரீதியாக நீ ஸ்திரப்பட வேண்டும் என்று சொன்னால் இது அவசியம். இது நடைமுறைக்கு ஒத்து வராது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், உண்மைதான், ஆனால் அது நடைமுறைக்கு ஒத்து வராது. It is completely impractical. Beloved, just think about this for a moment. It is completely impractical. இதே பொய்யை சொல்லிதான் பிசாசு இன்றைக்கும் ஜனங்களை வஞ்சிக்கிறான். ஆண்டவர் சத்தியத்தை, வார்த்தையை தெளிவாய் கொடுத்திருக்க, he says it is impractical. இது நடைமுறைக்கு ஒத்து வராது என்று சொல்லி சர்வ சாதாரணமாக பிசாசு சொல்லி தேவனுடைய ஜனங்களை இன்றைக்கு வஞ்சிக்கிறான். We should be very careful. நாம் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். நிற்கிறோம் என்று நாம் எண்ணிக்கொண்டிருந்தால் விழாதபடிக்கு நாம் எச்சரிப்பாக இருக்க வேண்டும். கடைசியாக ஒரு வேதத்திலிருந்து கதாபாத்திரத்தை பார்த்து நாம் சில காரியங்களை சொல்லி நாம் முடிக்க போகிறோம். சாலமோனை பார்த்து விட்டோம். இவன் தகப்பனாகிய தாவீது எப்படி இருந்தான் அதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். We are going to see the third biblical character who fell thinking that he was standing firm, but he fell. That character is David. God calls David as a man after his own heart, yet we see Satan deceived him. தன்னுடைய இருதயத்துக்கு ஏற்றவன் என்று ஆண்டவர் தாவீதை பார்த்து அழைக்கிறார். அப்படிப்பட்ட தாவீது தான், ஆனால் அவனும் பாவத்தின் வஞ்சனையினால் விழுந்து போனான். எல்லாவற்றையும் விளக்கி சொல்ல நேரமில்லை. We don't have time to explain everything, but when you have time at home you can read 2 Samuel chapter 11 verses 1 to 4. 2 சாமுவேல் 11ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்களை நீங்கள் வீட்டிலே உங்களுக்கு நேரம் கிடைக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். இப்பொழுது அங்கே நடக்கிற சம்பவம் நமக்கு அநேகருக்கு தெரிந்திருக்கிற ஒரு சம்பவம் தான். யுத்தத்திற்கு போக வேண்டிய தாவீது வீட்டிலேயே இருந்து விடுகிறான். அவன் செய்த மிகப்பெரிய தவறு அதுதான். He was very idle. He gave the devil to the time and space to tempt him. பிசாசுக்கு அவன் இடம் கொடுத்தபடியினால் அவன் வஞ்சிக்கப்பட்டு போனான், அவன் ஏமாற்றப்பட்டான். What would have been the lies the devil would have told David? பிசாசு தாவீதினிடத்திலே எப்படிப்பட்ட பொய்களை சொல்லியிருப்பான்? He would have told David, you are a man after God's own heart. You have been serving God so faithfully all these years. Why don't you take a little break? தாவீதே, நீ ஆண்டவருடைய இருதயத்திற்கு ஏற்றவன். இவ்வளவு ஆண்டுகள் நீ ஆண்டவரை உண்மையாய் சேவித்தாயே, ஏன் இப்பொழுது நீ அதிலிருந்து ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கொள்ளக்கூடாது? ஏன் சற்று நேரம் நீ இளைப்பாறக்கூடாது? ஏன் சற்று நேரம் நீ இடைவெளி விட்டுவிடக்கூடாது? பிரியமானவர்களே, நாம் ஒரு காரியத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அநேக காரியங்களை நாம் அதிகமாக வேலை பளுவின் நிமித்தமாக நாம் அநேக காரியங்களை செய்யும் பொழுது வேலை பளுவின் நிமித்தமாக நமக்கு ஒரு பிரேக், ஒரு இளைப்பாறுதல், ஒரு இடைவெளி தேவைப்படுகிறது நம்முடைய வாழ்க்கையில். உண்மை. It is true that we need breaks. We need some short breaks from our frequent work that we do. But you know what the devil will say, will tempt us? The devil will say God's work is drudgery. It is a dull work. Serving God is not dull. But the devil would say serving God is dull. Why don't you take a break? பிசாசு தாவீதினிடத்தில் வந்து சொன்ன காரியம் அதுதான். நீ இவ்வளவு ஆண்டுகள் ஆண்டவரை சேவித்தாயே, உண்மையாய் சேவித்தாய், ஏன் அதிலிருந்து கொஞ்சம் நீ அதிலிருந்து இளைப்பாறக்கூடாது? நாம் எந்த காரியத்திலிருந்து நாம் பிரேக் எடுத்தாலும் பரிசுத்தத்திற்கென்று நாம் பிரேக் விடவே கூடாது. அல்லேலூயா. We should never take a break from holiness. காரணம் என்ன? எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் நீங்களும் நானும் பரிசுத்தமாக இருக்கவே அழைக்கப்பட்டிருக்கிறோம். ரெண்டாவது பொய்,
what was the second lie that the devil would have told David? Just this one time, you can't resist this temptation, so don't try to overcome it. இந்த ஒரே ஒரு முறைதானே, ஏன் இப்படிப்பட்ட சோதனையை நீ மேற்கொள்ள வேண்டும் என்று நினைக்கிறாய்? இது உன்னால் மேற்கொள்ள முடியாது, இது உன்னை காட்டிலும் பலமான சோதனை, ஆகவே நீ விட்டு கொடுத்து விடு, இந்த சோதனைக்கு நீ விட்டு கொடுத்து விடு என்று தாவீதுக்கு இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் இருந்திருக்கும். பிசாசு அவனை அப்படி வஞ்சித்திருப்பான். ஆகவே தாவீது விழுந்து போனான். This was a second lie. மூன்றாவது ஒரு பொய்யை தாவீது பிசாசினிடத்திலிருந்து அவன் கேட்டிருப்பான். என்ன? No one will ever know. David, you are the king, and the people who are in the palace, even if they are servants, they would not tell this to anyone. No one will ever know about this. தாவீதே, நீ ராஜா, அரண்மனையிலே ஒருவேளை மற்ற வேலைக்காரர்கள் இருக்கலாம், ஆனால் அவர்கள் ஒரு காலம் ராஜாவுக்கு விரோதமாக எதையும் பேச மாட்டார்கள், யாருக்கும் தெரிய போவதில்லை. No one would ever know about this. So why don't you do this? யாருக்கும் தெரிய போவதில்லை, யாரும் இல்லை, நீ மாத்திரமே இருக்கிறாய், ஏன் இதை நீ செய்யக்கூடாது தாவீதே என்று பிசாசு அவனை வஞ்சித்திருப்பான். நடந்த காரியம் நமக்கு நன்றாக தெரியும். இது ஆண்டவருடைய பார்வைக்கு பொல்லப்பாய் இருந்தது. துன்மார்க்கமான செயலிலே, கேவலமான ஒரு செயலிலே, விபச்சாரத்திலே தாவீது ஈடுபட்டான். விபச்சாரம் மாத்திரமல்ல, இந்த பத்சேபாளினுடைய கணவரையும் கொலை செய்வதற்கு தாவீது அங்கே காரியங்களை பின்னணியிலிருந்து செய்கிறதை நாம் பார்க்கிறோம். He murdered, he committed adultery. தாவீது கொலை செய்தான், விபச்சாரமும் செய்தான். If you come to 2 Samuel chapter 12 and verses 14, specifically from 11 to 14, 2 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் முதல் 14ஆம் வசனம் வரைக்கும் உள்ள வேத பகுதியை வாசித்து பாருங்க. அதில் குறிப்பாக 14ஆம் வசனம், ஆனாலும் இந்த காரியத்தினாலே கர்த்தருடைய சத்துருக்கள் தூஷிக்க நீ காரணமாய் இருந்தபடியினால் உனக்கு பிறந்த பிள்ளை நிச்சயமாய் சாகும் என்று சொல்லி நாத்தான் தன் வீட்டிற்கு போய்விட்டான். இந்த காரியம், தாவீது செய்த இந்த காரியம், இந்த பாவம், தேவனுடைய சத்துருக்கள் தேவனை தூஷிப்பதற்கு இடம் கொடுத்து விட்டது. பிரியமானவர்களே, நாம் ஒவ்வொரு முறையும் பாவம் செய்யும் பொழுது நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும். யாருக்கும் தெரியாது என்று நாம் செய்கிற பாவங்கள் கூட அது ஆண்டவருடைய நாமத்திற்கு தூஷணமாய் அமைகிறது. Every time when we sin, we think no one will ever come to know about this, so we can freely sin. No, my beloved, it is a blasphemy against the Holy Spirit. பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமான தூஷணமாய் அது மாறுகிறது. கடைசியாக சில ஒரே ஒரு காரியங்களை சொல்லி நாம் முடிக்கலாம். We have to know how to fight the lies of the devil. பிசாசினுடைய இப்படிப்பட்ட பொய்களை பிசாசு சொல்லும் பொழுது நாம் இவைகளை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்றும் நாம் தெரிந்திருக்க வேண்டும். எப்படி மேற்கொள்ள முடியும் தெரியுமா? 3 காரியங்கள். முதலாவதாக, we have to be in prayer. நாம் ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருக்க வேண்டும். In Luke chapter 22 verse 40 it says, we have to persist in prayer. We have to be watchful in prayer so that we don't fall into temptation. நாம் சோதனைக்குட்படாதபடிக்கு, சோதனைக்குள் விழாதபடிக்கு என்ன செய்ய வேண்டும்? விழித்திருந்து ஜெபம் பண்ண வேண்டும். We have to always be watchful in prayer. ரெண்டாவதாக, the second thing, how we can overcome the lies of the devil, how we can overcome the temptation of the devil. The second thing is, be in the word. வார்த்தையிலே நிலைத்திருங்கள். This is the word that reveals God's character. This is the same thing which the devil attacks. Every time when he entices, when he tempts God's people to sin, the devil attacks God's character in one way or the other. ஒவ்வொரு முறையும் பிசாசு தேவனுடைய ஜனங்களுடைய வாழ்க்கையிலே சோதனைகளை கொடுத்து அவர்களை பாவம் செய்யும் விதத்திலே தூண்டும் பொழுது பிசாசு என்ன செய்கிறான் தெரியுமா? தேவனுடைய குணாதிசயத்தை தாக்குகிறான். அப்ப நாம் என்ன செய்ய வேண்டும்? We have to go to the written word. வார்த்தைக்கு போக வேண்டும். ஆண்டவர் வேதத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த வேதத்திலே நாம் ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம். அவரை குறித்து இன்னும் அதிகமாய் அறிந்து கொள்ள வேண்டும். We have to know more about God's character as he has revealed himself in his word. தேவன் அவரை குறித்து அவருடைய முழு வெளிப்பாடையும் வேற எங்கேயோ வைத்திருக்கவில்லை, அவருடைய எழுதப்பட்ட வசனத்திலே அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நீங்களும் நானும் என்ன செய்ய வேண்டும்? எவ்ரிடே, ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை ஆர்வமாக வாஞ்சையுள்ளவர்களாக வாசித்து தியானித்து அதன்படி நடக்க வேண்டும்.
பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று வசனம் சொல்கிறது. ஆனால் அந்த வசனத்தினுடைய முழுமை, the complete verse of James 4:7, it says, it just simply does not say resist the devil and he will flee from you. We always quote only that part of that verse, but the complete verse says, submit yourselves then to God, and then you have to resist the devil, and the result is he will flee from you. அதனுடைய வசனத்தினுடைய முழுமை யாக்கோபு 4:7 இப்படியாய் சொல்கிறது, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான். That is the condition. Many Christians today, they don't rely on God, they don't obey God and His word, but they still try to resist the devil and think, why the devil has not fled from me, why I am keeping on falling into sin regularly. Beloved, let me give you a word of exhortation. First you have to submit yourself to God, and then you have to resist the devil. முதலாவது தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிங்க. அதற்கு பிறகு பிசாசை எதிர்த்து நிற்கும் பொழுது அவனுடைய சோதனைகளை நாம் எளிதாய் மேற்கொள்ள முடியும். The final thing I say and conclude, how to overcome the lies of the devil. The final thing, we have to be in the fellowship. We have to be in the fellowship. நாம் ஐக்கியத்திலே நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் முடிக்கலாம். எபிரேய நிருபம் 3ஆம் அதிகாரம் அதனுடைய 12, 13 வசனங்களை நாம் வாசிக்கலாம். Hebrews chapter 3 verses 12 and 13. சகோதரரே, வாசி. ஜீவனுள்ள தேவனை விட்டு விலகுவதற்கு ஏதுவான அவ்விசுவாசமுள்ள பொல்லாத இருதயம் உங்களில் ஒருவனுக்குள்ளும் இராதபடி நீங்கள் எச்சரிக்கையாயிருங்கள். உங்களில் ஒருவனாகிலும் பாவத்தில் வஞ்சனையினாலே கடினப்பட்டு போகாதபடிக்கு இன்று எண்ணப்படும் அளவும் நாடோறும் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு புரிந்தும் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாகில் கிறிஸ்துவனிடத்தில் பங்குள்ளவர்களாயிருப்போம். See to it, brothers, that none of you has a sinful, unbelieving heart that turns away from the living God, but encourage one another daily, as long as it is called today, so that none of you may be hardened by sin's deceitfulness. And that is the title of our message today, sin's deceitfulness. See to it that your hearts are not hardened. So what we should do, it says here, encourage one another daily. ஒவ்வொரு நாளும் ஒருவருக்கொருவர் உற்சாகப்படுத்துங்கள். தமிழில் மிகவும் அருமையாக இருக்கிறது. ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லுங்கள். இன்ஸ்ட்ரக்ட் ஒன் another. இன்றைக்கு இந்த புத்தி சொல்கிறது அநேகருக்கு விருப்பமாக இல்லாமல் இருக்கிறது. ஜனங்கள், மனிதர்கள் சுபாவப்படி மற்றவர்களுடைய ஆலோசனை, புத்தியை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதுதான் மனுஷனுடைய இயல்பான சுபாவம். That is human nature. But my beloved people of God, let us examine our hearts. நம்முடைய இருதயங்களை இன்றைக்கு ஆராய்ந்து பார்ப்போம். பிசாசு அன்றைக்கு வஞ்சித்த 3 வேதத்திலிருந்து 3 கதாபாத்திரங்களை நாம் இன்றைக்கு பார்த்திருக்கிறோம். இவர்கள் மூவரும் யார்? தாங்கள் நிற்கிறோம் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்கள் தான் விழுந்து போனார்கள். They thought they were standing firm. 1 Corinthians chapter 10 and verse 12. If you think you are standing firm, be careful that you don't fall. தாவீதை பார்த்தோம். He was a man, David was a man after God's own heart, yet he fell. Solomon was the wisest man, yet he fell. Peter, Jesus himself called that he was a rock. He gave the keys to the kingdom of heaven to Peter, but Peter fell. இந்த 3 பேருக்கும் கிடைத்த இப்பேற்பட்ட பாக்கியத்தை, ஸ்லாக்கியத்தை அவர்கள் வழி விலகி போகும்படியாக அவர்கள் விட்டு கொடுத்தார்கள். How about our lives today? இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்ம ஒவ்வொருவரோடும் பேசி இருக்கிறார். பாவத்தினுடைய வஞ்சனை அது மிக கொடியதாக இருக்கிறது. Let us realize this and turn back to God. Be in word, be in prayer, be in fellowship to overcome the lies of the devil. வார்த்தையிலே நிலைத்திருப்போம், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருப்போம், ஆண்டவருடைய வருகை பரியந்தம் ஐக்கியத்திலே நிலைத்திருப்போம். Only these 3 things will make sure that we don't fall away from our faith. நம்முடைய விசுவாச வாழ்க்கையிலிருந்து நாம் கீழே விழாமல் இருப்பதற்கு இந்த 3 காரியங்கள் தான் இன்றியமையாததாக இருக்கிறது.
ஆண்டவர் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நாம் எல்லாரும் கண்களை மூடி இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். மத்தியில் இருக்கிற பாஸ்டர் சுந்தர் சிங் அவர்கள் வந்து இந்த ஜெபத்தை செய்வார்கள். நாம் யாவரும் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, நன்றியுடைமை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த விசேஷித்த பரிசுத்த நாளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நாளிலும் உம்முடைய சமூகத்திலே நாங்கள் கூடி வந்து ஆண்டவரே துதிக்க, ஆராதிக்க, உம்மை மகிமைப்படுத்த நீர் எங்களுக்கு கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கர்த்தாவே, இந்த நாளில் எங்களோடு பேசின வார்த்தைக்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஒரு எச்சரிப்பின் சத்தத்தை ஆண்டவரே எங்கள் மத்தியில் நீ துணிக்க பண்ணினதுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. நிற்கிறேன் என்று சொல்லுகிறவன் எண்ணுகிறவன் விழாதபடிக்கு எச்சரிக்கையாக இருக்க கடவன் என்ற வேத வாக்கியத்தின்படி கர்த்தாவே நாங்கள் எச்சரிக்கை உள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாய் இந்த நாளிலும் ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை கொண்டு எங்களோடு பேசின நிலைமைகளுக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே, பாவத்தின் வஞ்சனையை குறித்து ஆண்டவரே இந்த நாளிலும் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இடைப்பட்டதற்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திர பாமை துதிக்கிறோம். பிசாசானவன் எங்களை வஞ்சித்து எங்களை விழத்தள்ளுகிறவனாய் இருக்கிறான் என்று ஆண்டவரே நாங்கள் அறிந்திருக்கிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவன் எப்படிப்பட்ட கர்த்தாவே எப்படிப்பட்டவன் என்பதை நாங்கள் இந்த நாளிலும் கர்த்தாவே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாய் நம்முடைய வார்த்தையை கொண்டு விளக்கினதற்காய் ஸ்தோத்திரிக்கிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அவன் பொய்யனும் வஞ்சிக்கிறவனும் பொய் சொல்லுகிறவனுமாய் காணப்படுகிறான் பாமை துதிக்கிறோம். அவனை எப்படி மேற்கொள்ள வேண்டும் என்று சொல்லி கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீ தந்த கிருபைக்காய் உமக்கு நன்றி செலுத்துகிற பாமை ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கர்த்தாவே, வேதத்திலே காணப்படுகிற அநேக பரிசுத்தவான்களும் கூட கர்த்தாவே விழுந்து போன நிலைமையை கர்த்தாவே நாங்கள் அறிந்து கொண்டே ஆமை துதிக்கிறோம் ஆண்டவரே. ராஜா உம்மை ஸ்தோத்திர பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. பேதுருவை போல உம்மால் பாராட்டப்பட்டும் கூட கர்த்தாவே பிசாசினுடைய வஞ்சனையிலே அவன் விழுந்து போய் கர்த்தாவே ராஜா உம்மை ஸ்தோத்திர பாமை துதிக்கிற கிருபையை இழந்ததை நாங்கள் பார்க்கிற பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் சாலமோனும் கூட கர்த்தாவே உம்மால் ஞானத்தை பெற்றுக் கொண்டிருந்தும் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திர ஆண்டவரே உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாதபடி ஆண்டவரே உத்தமமாய் இல்லாமல் போய்விட்டான் என்று சொல்லி பார்த்தோம் ஆண்டவரே. அப்படியாய் தாவீதும் கூட கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய இருதயத்துக்கு ஏற்றவனாய் காணப்பட்ட போதிலும் கர்த்தாவே ராஜா உம்மை ஸ்தோத்திரையாமை துதிக்கிறோம். கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திர ராஜா உம்முடைய நாமம் தூஷிக்கப்படத்தக்கதாய் கர்த்தாவே அவனுடைய பாவ வாழ்க்கையிலே விழுந்து போனான் என்று சொல்லி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. அப்படிப்பட்டவர்களாய் நாங்கள் காணப்படாதபடி ஆண்டவரே இப்படிப்பட்டதானே பிசாசினுடைய வஞ்சனையை கர்த்தாவே நாங்கள் மேற்கொள்ளத்தக்கதாய் கர்த்தாவே நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். விசேஷமாய் கர்த்தாவே உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். பிசாசினுடைய வஞ்சனையை நாங்கள் மேற்கொள்வதற்கு ஆண்டவரே ஜெபத்திலே உறுதியாயிருந்த ஆண்டவரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தையிலே நாங்கள் நிலைத்திருந்த ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்பட்ட ஆண்டவரே பிசாசுக்கு எதிர்த்து நின்று அவனை மேற்கொள்ளத்தக்கதாய் நீர் எங்களுக்கு கிருபை செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிற பாமை துதிக்கிறோம். கர்த்தாவே எங்களுடைய ஜெப வாழ்க்கை இன்னும் அதிகமாய் உறுதிப்படட்ட பாமை துதிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை கர்த்தாவே நாங்கள் இன்னும் அதிகமாய் வாசித்து தியானித்து ஆண்டவரே இந்த வார்த்தையிலே கர்த்தாவே வார்த்தையின் மூலமாய் கர்த்தாவே சத்துருவை மேற்கொள்ளத்தக்கதான கிருபை எங்களுக்கு தருவீராக பாமை துதிக்கிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தாவே நாங்கள் ஒருவருக்கொருவர் ஆண்டவரே புத்தி சொல்லிக் கொண்டு ஆண்டவரே அன்பின் ஐக்கியத்திலே காணப்பட்ட ஆண்டவரே ஐக்கியமுள்ளவர்களாய் காணப்படத்தக்கதாய் நீர் கிருபை செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிற பாமை துதிக்கிறோம். இந்த வார்த்தையை கொண்டு கர்த்தாவே எங்களை ஆசீர்வதித்ததுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து கர்த்தாவே எச்சரிக்கை உள்ளவர்களாய் ஜீவித்த ஆண்டவரே கர்த்தாவே நாங்கள் ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை பாராட்டுவீராக. பேசி நம்முடைய கர்த்தாவே தாசனுக்காய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இன்னும் மகனை கர்த்தாவே எடுத்து நீ பயன்படுத்துவீராக. தேவையான கிருபைகளையும் வல்லமைகளையும் அபிஷேகத்தை தந்த ஆண்டவரே அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரமாய் கர்த்தாவே நீ எடுத்து பயன்படுத்தும்படியாய் உம்முடைய வல்லமையுள்ள கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுத்து ஜெபிக்கிற பாமை துதிக்கிறோம். ஆராதனையில பங்கு கொண்டதானே ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆசீர்வதித்த ஆண்டவரே இந்த வார்த்தையின்படியே எச்சரிக்கையுள்ளவர்களாய் ஜீவித்த ஆண்டவரே ஜெபத்திலும் வேத வாசிப்பிலும் ஆண்டவரே ஐக்கியத்திலும் கர்த்தாவே அவர் நிலைத்திருக்க உறுதியாயிருக்க ஆண்டவரே நீர் கிருபை செய்யும்படியாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதி இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா.
கத்திர காலவெளி நம்மோடு பேசினபடி நம்ம எல்லாரும் கரங்களை வைத்து கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். Let's praise the Lord for the Lord speaking to us the right message. Hallelujah. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Amen. Now may the grace of the Lord Jesus Christ, the love of the Father, and the fellowship of the Holy Spirit be with all of us unto the glorious coming of our Lord and Savior Jesus Christ. Amen. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் சகல பரிசுத்தவான்களோடும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மகிமையான வருகை மட்டும் இருப்பதாக. ஆமென். பாவத்தின் சுமையகற்றி கொடும் பாதாள வழி விலக்கி, பாவத்தின் சுமையகற்றே கொடும் பாதாள வழி விலக்கி, பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீடம் வாழ்வோம். அல்லேலூயா. பசிதாகமின்றி துதிகானம் பாடி பரனோடு நீடம் வாழ்வோம். அல்லேலூயா 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 அல்லேலூயா. Hallelujah. God bless you and God be with you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களோடு இருப்பார். Praise the Lord. Don't forget to pray for the forthcoming convention which will be on the second week of July. ஜூலை மாதம் 2வது வாரத்தில் நடக்கிற கன்வென்ஷனுக்காக தொடர்ந்து ஜெபிப்போம், ஆயத்தப்படுவோம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you. God be with you.